பட்டிமண்டபத்தை பாங்குடையதாக ஆக்கித் தர வந்திருக்கிற பேச்சாளர் பெருமக்களே, கூடியிருக்கிற தமிழ் உள்ளங்களே, அனைவரையும் வணங்கி இந்த பட்டிமண்டபத்தை முறைப்படி தொடங்குகிறேன். கவியரசு கண்ணதாசனின் திரையிசை பாடல்கள் சிறப்புக்கு எது காரணம் எண்ணாமல் சிறப்புக்கு எது பெரிதும் காரணம் என்று கேட்டிருக்கிறார்கள். காரணங்களில் சிறிய காரணம் உண்டு, பெரிய காரணம் உண்டு. காரணம் சிறியதா பெரியதா என்பது எதை வைத்து முடிவு செய்ய வேண்டும் என்றால், விளைவு பெரியதா சிறியதா என்பதை வைத்து முடிவு செய்ய வேண்டும். அதிலே இலக்கிய தாக்கமா அல்லது அனுபவ தாக்கமா என்று மிக அழகாக ரெண்டு கூறாக பிரித்திருக்கிறார்கள். இந்த பட்டிமண்டபம் என்பது ஒரு அழகான அமைப்புடையது, ஒரு ஃபார்ம், ரொம்ப அருமையான ஃபார்ம். இதே 6, 1, 7 பேர் சொற்பொழிவாற்றினால் நீங்கள் கடைசி வரையில் கேட்க முடியாது. கேட்கலாம், வீட்டுக்கு போய் கேட்கலாமே என்று போய்விடக்கூடும். இந்த பட்டிமன்றத்தில் ஒரு பெரிய வெரைட்டி. இன்னொரு பெரிய நன்மை, ஒரு ஆள் எவ்வளவு அறுத்தாலும் 10 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு மேல அறுக்க முடியாது. ஒரு கால வரையறைக்குள்ள அறுத்து முடிக்கணும். ரொம்ப தொல்லையான. ஆனா 7 நிமிஷத்துக்குள்ள 7 மணித்துளிகளுக்குள்ளாக கருத்துக்களை பூரா சொல்லி முடிக்கணும். டக் ஆஃப் வார் மாதிரி. இவங்க 2 பேரும் என்ன 2 அணியாக இருந்து, ரொம்ப அழகான காட்சி. இது இவ்வளவு ஒளி வெள்ளத்தில் நான் இதுவரையில் இருந்ததே இல்லை. நீங்க இருக்கிறது எனக்கு தெரியவும் இல்லை, அவ்வளவு ஒளி. இதுல ஒரு சௌரியம் எனக்கு என்னன்னா, நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு கவலை இல்லாம இருக்கலாம். என்னை பற்றி உங்களுக்கு ரொம்ப கவலை இருக்கும், ஏன்னா நல்லா தெரியுது. இவ்வளவு ஒளி வெள்ளத்தில் நான் இதுவரையில் பேசியதும் இல்லை. 2 அணியாக பிரிந்து 2 அணித்தலைவர்கள், அருமையான அணித்தலைவர்கள். நான்லாம் அணித்தலைவராக இருந்து தான் நடுவராக உயர்வு வந்தேன். நான் நடுவராக உயர்ந்ததுக்கு ஒரு தகுதி என்ன என்றால், சரியான அணித்தலைவராக இல்லாமை. பார்த்தாங்க, சரி அணியில தலைவரா இல்லை, போனா போட்டு நடுவை உட்காத்தி வச்சா இந்த பேசுறத கேட்டாவது என்னவாவது சொல்றானா. இது நம்முடைய நாட்டினுடைய மரபு. இறையனார் களவியல் உரை வந்தபோது, இறையனார் களவியல் உரையிலே நல்ல உரை எதிரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யாரை கொண்டு வந்து வச்சாங்க தெரியுமா? நடுவரா. மூங்கை பிள்ளை, ஊமை, மூங்கைனா ஊமை, ஒரு ஊமையை கொண்டு வந்து உட்காத்தி, இதுல இந்த இறையனார் களவியல் உரைக்கு உரைகள் வாசிக்கப்படுகிற பொழுது, எந்த உரை வாசிக்கப்படுகிற பொழுது இந்த குழந்தை கூத்தாடுகிறானோ அந்த உரையே சிறந்ததுன்னாங்க. அது மாதிரி உணர்வாக மட்டுமே நின்று கேட்கிற குழந்தை போல என்னை ஆக்கியிருக்காங்க. எங்க 2 அணித்தலைவர்களும் நிரம்ப படித்தவர்கள். 2 பேரும் கண்ணதாசனை கரை கண்டவர்கள், கண்ணதாசனின் கரை கண்டவர்கள், கண்ணதாசனை கரை கண்டவர்கள், ஆங்கில நூல் புலமை உடையவர்கள், தர்க்க சாஸ்திரம் கற்காமலேயே தர்க்கம் செய்யக்கூடிய பேராற்றல் வாய்ந்தவர்கள். 2 அணித்தலைவர்கள். அடுத்து பாரதி பாஸ்கர், சாலாட்சி சுப்பிரமணியம், மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் காலையிலும் இங்கே பேசினார் என்று கருதுகிறேன். கவியரசு கண்ணதாசன் பாடல்கள் தோய் உள்ளவர். அதுபோல சாது சாரங்கவாணி அவர்கள் எல்லாருமே இந்த கவிஞனின் கவிதை வெள்ளத்தில் தான் நீந்தி தம்மை இழக்காமல், தாம் மூழ்கி விடாமல், தாம் மூழ்கி விடாமலும் கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய பேராற்றல் வாய்ந்தவர்கள். முதலில் இலக்கிய தாக்கமே என்ற அணியின் தலைவர் இலக்கிய சுடர், மன்னிக்கணும், வழக்கு சுடர் இலக்கிய ராமலிங்கம். இலக்கிய சுடர் வழக்கறிஞர் ராமலிங்கம் விட வழக்கு சுடர் இலக்கிய ராமலிங்கம் அவர்கள் தொடங்கி வைப்பார்கள். அவர்களை தொடங்கி வைக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பட்டிமண்டபங்களின் முடிசூடா மன்னர், மதிப்பிற்குரிய பேராசிரியர் கணச்சிற்சுவேசன் அவர்களே, பாங்கறிந்து பட்டிமண்டபம் ஏறி இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, கண்ணதாசனுக்காக ஒரு நாள் என்கிற இந்த இனிய நிகழ்வினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கண்ணதாசன் அறக்கட்டளையைச் சேர்ந்த பெருமக்களே, பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்ற தாய்மாரே, நல்லிளம் சிங்கங்கள், வணக்கம். கண்ணதாசனுடைய திரை இசை பாடல்களின் சிறப்புக்கு இலக்கிய தாக்கம்தான் காரணம் என்று நான் வாதிட வந்திருக்கிறேன்.
இப்படி ஒரு தலைப்பில் இங்கே நான் பேச வந்தது குறித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், பொதுவாக எல்லோருமே கண்ணதாசன் அனுபவங்களின் குவியல், அவருடைய பாடல்களாகட்டும் அவருடைய கவிதைகளாகட்டும் அதிலே அனுபவம் குவிந்து கிடக்கும் என்று கூறுகிறார்கள். என்று கூறுவது தவறு இல்லை. காரணம், கண்ணதாசன் அனுபவங்களின் குவியல் என்பதிலே எந்த கருத்து மேற்பாடும் கிடையாது. ஆனால் அந்த அனுபவ தாக்கங்களை எல்லாம் தனக்குள்ளே வாங்கி திரையரங்குகளை கூட இலக்கிய அரங்காக மாறச் செய்த பெருமை கண்ணதாசனுக்கு உண்டல்லவா? அதற்கு காரணம், அவன் ஒரு அடிப்படையிலே இலக்கிய தாக்கம் பெற்ற மனிதனாக இருந்ததுதான் என்று நிறுவக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். சினிமா பாடல்களை எல்லாம் கூட குடும்பங்களோடு உட்கார்ந்து பார்த்து திரையரங்குகள் கூட இலக்கிய அரங்குகளாக மாறிய பெருமை கண்ணதாசனுக்கு உண்டு என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம், இலக்கியங்களை நேசித்த, இலக்கியங்களை கற்ற ஒரு இலக்கியவாதியாக, இலக்கிய தாக்கம் நிறைந்த மனிதனாக, கவிஞனாக கண்ணதாசன் இருந்ததுதான். பெருமக்களே, என்னுடைய வாதம் 2 கூறுகளாக அமையும். முதலில், இது எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய வாதம், அதை முதலில் சொல்லுகிறேன். ஒன்று, கண்ணதாசனுடைய பாடல்கள், திரைப்பாடல்கள் பலவற்றில் அப்படியே இலக்கிய பிழிவுகள் இருக்கும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார் என்கிற பாடல் பட்டினத்தார் எழுதிய கவிதையினுடைய சார். சிரமமாக கரடுமுரடாக இருக்கக்கூடிய இலக்கியங்களை கூட ரொம்ப எளிமையாக திரைப்பாடலிலே தந்தவன் கண்ணதாசன். ஒரு காதலை பாடுகிறாள். காதலன் வந்தான், கண் வழி சென்றான், கண்களை மூடு பைங்கிளியேன்னு திரைப்பாடல் கேட்டிருப்பீர்கள். இது கம்பனில் இருக்கக்கூடிய வரி. ராமன் தெருவிலே போகிற போது வந்து பார்த்த பெண் கண்ணை மூடிக்கொண்டாள். தோழியை பார்த்து என்ன அப்படியே படுக்கைக்கு கூட்டிக் கொண்டு போ, கண்ணை திறந்தா ராமன் வெளியே போயிருவான்னு சொன்னாள். அதை எழுதினான். காதலன் வந்தான், கண் வழி சென்றான், கண்களை மூடு பைங்கிளியே. அதிலே ஒரு வரி வரும், குளிர்ந்த பாலை பருகிவிடு, அவன் குளிக்கட்டுமே, அதில் குளிக்கட்டுமே. அது வள்ளுவன் கொடுத்தது. நேற்று வரை சூடாக பாலை குடித்துக் கொண்டிருந்த பெண் இன்னைக்கு ஆத்திதான் குடிப்பனாலாம். காரணம் கேட்டா, மனசுக்குள்ள அவர் இருக்காரு, சூடா குடிச்சா வெந்துருவாரு, அதனால ஆற்றி கொடுக்கிறேன்னு சொன்னாலாம். வள்ளுவன் சொன்னார். கண்ணதாசன் அதை எடுத்து எழுதினான். குளிர்ந்த பாலை பருகிவிடு, அவன் குளிக்கட்டுமே, அதில் குளிக்கட்டுமே. அப்படியே இலக்கிய தாக்கம் இருக்கும். யாயும் நியாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர்னு கரடுமுரடான வார்த்தையைத்தான் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோன்னு சொன்னான். இப்படி ஏராளமான கவிதைகள். இது ஒரு கூறு. ஆனால் எங்களுடைய வாதம் இதோடு நிலை பெறுவது அல்ல. நடுவர் அவர்களே, முதல்ல 2 அகச்சான்று சொல்லுகிறேன். 1970 ஆண்டு குமுதத்திலே ஒரு கேள்வி பதில் வந்தது. அந்த கேள்வியிலே சென்னை 31 மாலான்னு ஒரு பெண்மணி கவிஞரை கேட்கிறார்கள், உங்களுடைய கவிதையில், சினிமா பாடல்களில் ரொம்ப இலக்கிய தாக்கம் இருக்குதே ஏன்னு கேள்வி. 1970 குமுதத்தில் வந்தது. குமுதத்தில் சில சமயம் நல்ல கருத்துக்கள் வருவது உண்டல்லவா? அப்படி 1970 ஒரு கேள்வி, உங்க சினிமா பாட்டில் இலக்கிய தாக்கம் இருக்குது. கண்ணதாசன் பதில் சொல்லுகிறார், ஆமாம், நான் கம்பனையும் வள்ளுவனையும் இளங்கோவையும் ஆழ படித்தவன், அவர்களை படித்தவனால் எழுதுபவன். இன்னும் சொல்லுகிறேன், அவர்கள் சொல்லாதது எதையும் நான் புதியதாக சொல்லவில்லை, என்னுடைய பாணியில் சொல்லுகிறேன், அவ்வளவுதான். இது திரைப்பாடலை பற்றி, அதிலே தனக்கு இருக்கக்கூடிய இலக்கிய தாக்கத்தை பற்றி கண்ணதாசன் கொடுத்த ஒரு வாக்கு மூலம். இரண்டாவது, 1978 கண்ணதாசன் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறார்? 1948 எழுத ஆரம்பிச்ச 30 ஆண்டுகளாக எழுதிவிட்டேன், 30 ஆண்டுகள் சினிமா பாட்டு எழுதினேனே, இன்னைக்கு திரைப்பாடல் எழுதக்கூடியவர்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன்னு திரைப்பாடல் எழுதுறவன் என்னென்ன பின்பற்றணும்னு 12 கருத்துக்கள் தந்தார். இது நடந்து 1978. 12 கருத்துக்களை சொல்லுகிறார் சினிமா பாட்டு எழுதவன் பின்பற்ற வேண்டிய கருத்துன்னு. முதல் கருத்து என்ன தெரியுமா? தமிழிலே இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களையும் படியுங்கள். சினிமா பாட்டு கூட நீ ஒழுங்கா எழுதணும்னா, திரைப்பாடல் நல்லா வரணும்னா எல்லா இலக்கியத்தையும் படி என்பதுதான் கண்ணதாசன் கொடுத்த முதல் அறிவுரை.
இந்த 2 அகச்சான்றை வைத்துக் கொண்டு நான் உள்ளே நுழைகிறேன். அனுபவம் எல்லாருக்கும் உண்டு, அனுபவம் இல்லாதவன் எவனுமே கிடையாது. ஆனால் எவன் அதை அனுபவிக்கிறான் என்பதை வைத்துத்தான் அது அழகாக வெளிப்படுகிறது. குற்றாலத்துக்கு முன்னால நின்னு பார்த்துட்டு இருக்கான். குற்றாலத்தில் நின்னு பார்த்தா ஒரு பொறியியல் வல்லுநரா இருந்தா எவ்வளவு கரண்ட் எடுக்கலாம் இதுலன்னு நினைப்பான். கவிஞனா இருந்தால் எழுந்து நிற்கிற நதி என்று அதற்கு உதாரணம் சொல்லுவான். ஒருத்தன் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க பாக்குறான். என்ன பாக்குறேன்னு கேட்டா பால் வியாபாரி எவ்வளவு தண்ணி வீணா போகுதுன்னு கவலைப்படுறான். அனுபவம் ஒன்றுதான் அவன் யார் என்பதை வைத்துத்தான் வெளிப்படுகிறது. கண்ணதாசனுக்கு அனுபவம் நிகழ்ந்தது. அவன் மனத்துக்குள்ளே இருந்த இலக்கியவாதி அந்த பாடல்களை சரியாக தந்தான். அன்புள்ள அத்தான் வணக்கம், உங்கள் ஆயிழை கொண்டாள் மயக்கம் என்று பாட்டு எழுதினார். ஆயிழை என்கிற இலக்கிய பதத்தை சினிமா பாடலில் கண்ணதாசனால் கொடுக்க முடிந்தது. தூக்கம் வரலன்னு காதலி சொல்லுகிறாள், அதற்கு கண்ணதாசன் எழுதுகிறான், அன்புள்ள அத்தான் வணக்கம், உங்கள் ஆயிழை கொண்டால் மயக்கம் என்று சொல்லி, தென்னவர் கையிருக்கும் திருவாளை போல் இருக்கும் கண்கள் இருந்தும் இல்லை உறக்கம் என்று பாடினார். கண்கள் இருக்கிறது, உறக்கம் இல்லை, இதை சொல்லணும் அவ்வளவுதான். சினிமா பாட்டில் எழுதுகிறான், தென்னவர் கையிருக்கும் திருவாளை போல் இருக்கும் கண்கள் இருந்தும் இல்லை உறக்கம். குழந்தைய தாய் பிரிகிறாள், மாணிக்க தொட்டில் அங்கிருக்கன்னு பாட்டு எழுதுறார். அதுக்கு என்ன சொல்லுகிறார்? சாதாரண சினிமா பாட்டு தானே. கொடியில் மலர்ந்த மலரை கொடி புயலின் கைகளில் தருமோ, மடியில் தவழ்ந்த மழலை தாய் பிரியும் மறக்கும் காலம் வருமோ என்று எழுதுகிறார். ஒரே நிகழ்ச்சி தான். அந்த அனுபவத்தை கண்ணதாசன் எப்படி சொல்லுகிறார்னு பார்க்க வேணும். காதல் சாதாரண அனுபவமா இருக்கிறவன் எப்படி எழுதுறான்? சினிமா பாட்டு தான். எங்க ஊரு காதலை பத்தி இன்னா நினைக்கிறேன்னு கேட்கிறான். அது எங்க ஊரு காதல் மாதிரி ஆழம் இல்லையேன்னு அந்த பதில் சொல்றான். சினிமா பாட்டு தானே அது. ஆழம்னா இன்னா, அது ரொம்ப டீப்புமா. எங்க ஊரு காதல் அது ரொம்ப டூப்புமா. இது பாட்டு. ஆனா இலக்கிய தாக்கம் இருந்ததனால்தான் கண்ணதாசன் எழுதுகிறான். எப்படி? காதல்னா என்ன? என் வேதனையில் உன் கண்ணிரண்டும் என்னோடு அழுவதேன் கண்ணா. அதான் காதல். என் வேதனையில் உன் கண்ணிரண்டும் என்னோடு அழுவதேன் கண்ணா என்று கேட்கிறான். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. அது காதல். இவன் என்ன எழுதுகிறான்? லவ்னா லவ், மண்ணென்ன ஸ்டவ்ன்றான். காதல் தான். ஒரு உள்ளத்தை கவ்வு வானத்தில் தவ்வுன்னா என்ன சொல்றான்? காதல்னா ஒருவருடைய ஒரு உள்ளத்தை கவ்விக்கொள்ள வேண்டும். என்ன ஒரு உள்ளத்தை ஒரு உள்ளம் மாறி திருடுவது என்றதுதானே. அதை கண்ணதாசன் எப்படி சொல்லுகிறான்? காட்டில் ஒருவன் என்னை கண்டான், கையில் உள்ளதை கொடு என்றான், கையில் எதுவும் இல்லை என்று கண்ணில் இருந்ததை கொடுத்து விட்டேன். அவன்தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானும் திருடிவிட்டேன். முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருட மறந்துவிட்டேன். சாதாரண அனுபவம் என்ன சொல்லுது? ஒரு உள்ளத்தை கவ்வு வானத்தில் தவ்வு. இலக்கிய தாக்கம் உடையவன் அல்லவா? காலங்கள் தோறும் திருடர் இருந்தனர் அறிவாயா தோழி, அதில் காதல் திருடர் பாதி இருந்தனர் அறிவாயா தோழி. எப்படியா? திருடிய பொருளே திருடனை விரும்பும். திருடிய பொருளே திருடனை விரும்பும், தேகத்திலே ஒரு பாதியை கொடுக்கும். அதோடு இல்ல, ஒருவரை ஒருவர் திருடிக் கொண்டால் அதில் குறை ஏது தோழி, அந்த உத்தம திருடர்கள் இல்லாவிட்டால் உலகு ஏது தோழின்னா. திருடர்ல உத்தம திருடர்னா. சாதாரண செய்தியை எப்படி சொல்லுகிறான்? கண் பார்க்கிறது சாதாரண அனுபவம். இப்ப என்ன எழுதுகிறான்? கண்ணும் சைட் அடிக்குதேன்னு பாட்டு கேட்டிருக்கிறீங்களா? அதை பாட்டா? கண்ணும் சைட் அடிக்குதே, சைட் அடிக்க ஷாக் அடிக்குதே. அனுபவம் தான். இலக்கிய தாக்கம் உடையவன் தான் எப்படி எழுதுகிறான்? கள்ள பார்வை கண்ணுக்கு இன்பம். கண்ணதாசன் சைட்டுன்னு சொன்ன சாதாரண அனுபவம். இவன் இலக்கியவாதி என்று எழுதுகிறான். கள்ள பார்வை கண்ணுக்கு இன்பம், கள்ள சிரிப்பு நெஞ்சுக்கு இன்பம்.
ஆக சாதாரணமாக இருக்கிற அனுபவத்துக்கும் இலக்கிய தாக்கத்துக்கும் இருக்கிறது. ஒரு பெண் நன்றாக உடை உடுத்தி கொண்டு போகிறாள், மாடனாக இருக்கிறாள் வைங்க, இது என்னன்னு ஒருவன் சொல்லுகிறான். இன்றைக்கு எப்படி எழுதுகிறான், ஏன் இப்படி எல்லாம் உடை மாற்றம்னா பெண்ணு உடனே கேட்கிறாளாம், அக்கடான்னு நாங்க உடை போட்டா, துக்கடான்னு நீங்க எடை போட்டா தடா, அடமண்டா நாங்க உடை போட்டா, தடபோட நீங்க கவர்மெண்டா தடா, என்னங்கடா. கண்ணதாசன் ரசிக்கத்தானே இந்த அழகுன்னா, அதாங்க ரசிக்கத்தானே இந்த அழகு, கொஞ்சம் ரசனையோடு வந்து பழகு. பசிக்குத்தானே இந்த உணவு, கொஞ்சம் பழகி பார்த்த பின்பு விலகு. ஆக ஒரு வாதம், இரு கூறுகளில் முதல் கூறு அப்படியே இலக்கியத்தை பிழிந்து கொடுத்தான் என்பது. இரண்டாவது, அனுபவம் எல்லாருக்கும் உண்டு, கண்ணதாசனுக்கும் உண்டு. அவன் இலக்கிய தாக்கம் உடையவனாக இருந்த காரணத்தினால் தான் பாடல்களில் அந்த அனுபவம் அழகாக வெளிப்பட்டது என்பதை சொல்லி முதல் சுற்றுவாதத்தை முடித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். பெருமக்களே, நான் ராமலிங்கத்தோடே போயிட்டேன். சின்ன வயசு இல்லை, அதனால அந்த சொன்ன பாடல்களே தோய்ந்து, அது இன்னைக்கு சொன்ன திரைப்பாடல்கள்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல. தடாகடான்னுட்டு ஏற்கனவே MS விஸ்வநாதன் சொன்ன மாதிரி அடாபுடான்னு எழுதுகிறார்கள். ஆனால் கவியரசு கண்ணதாசனை பொறுத்தவரையில் அவர் சொன்ன கருத்து இதுதான். எல்லாரும் அனுபவம் தான், எல்லாருக்கும் அனுபவம் வருகிறது. கண்ணதாசனும் அனுபவ பிழம்பு. ஆனா யார் அனுபவித்தான் என்பதிலே தான் சிறப்பு இருக்கிறது. இலக்கிய தாக்கம் உள்ள கவியரசு கண்ணதாசன் அனுபவித்தனாலே தான் திரைப்பாடல்கள் இவ்வளவு சிறப்புக்குரியனவாக இருந்தன என்று அழகாக நிறுவியதாக நினைத்துக் கொண்டு ராமலிங்கம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ரெண்டு பேருமே ரொம்ப பக்குவமான பேச்சாளர்கள். வரன்முறை தெரிந்து ஒருவர் கருத்தை ஒருவர் மறுக்க வல்லவர்கள். இனி தமிழறிவுமணியன் அவர்கள் அவருடைய இலக்கிய தாக்கம் அல்ல, அனுபவ தாக்கம்தான் அவருடைய கவிதை சிறப்புக்கு பெரிதும் காரணம் என்று நிறுவ வருகிறார்கள். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய வணக்கம். நண்பர்களே, டால்ஸ்டாய் என்ற ரஷ்ய இலக்கியவாதியைப் போல ஷேக்ஸ்பியர் என்ற ஆங்கில இலக்கியவாதியைப் போல ஜெர்மானிய இலக்கிய உலகில் கொடிகட்டி பறந்த கொய்தே என்பவர் சொல்லிய கருத்தை நான் இந்த இடத்தில் கண்ணதாசனுக்காக முதலில் கொண்டு வருகிறேன். நண்பர் ராமலிங்கம் அதை குறித்துக் கொள்ள வேண்டும். வெறுப்பு என்ற உணர்வு என் உள்ளத்திற்குள் எழாவிட்டால் நான் எப்படி வெகுண்டு எழ முடியும்? போர்க்களத்தில் நடக்கக்கூடிய காட்சிகளை ஒரு போர் வீரனால் மட்டுமே சிறப்பாக சித்தரிக்க முடியும். ஒரு அறையில் நாற்காலியில் அமர்ந்தபடி நான் போர்க்கள காட்சியை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. காதலை பற்றி நான் அதிகமாக பாடுகிறேன். ஏன்? என்னுடைய அனுபவம் அதிலே தோய்ந்திருக்கிறது. எதை நான் அனுபவிக்கிறேனோ, எதில் என் இருதயம் உண்மையாக ஈடுபடுகிறதோ, அதை என் எழுதுகோள் வழியாக கொண்டு வருகிற போதுதான் அது காலங்களை வென்று வாழும். போலி உணர்வுகளை, பொய்யான உணர்வுகளை எழுத்தில் வடிக்கிற எந்த படைப்பாளியும் காலங்களை வென்று வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. அதனால் அதை ஒருபோதும் நான் செய்ததில்லை என்பான் கொய்தே. கண்ணதாசனை எடுத்துக்கொண்டால் அவனை அழகாக சொல்கிறான். ஆற்றிலும் குளித்தேன், சேற்றிலும் குளித்தேன், காற்றிலும் பறந்தேன், கல்லிலும் நடந்தேன், ஊற்றின் புனலிலும் ஒளியினை பார்த்தேன், மாசரு பொன்னிலும் மாசனை கண்டேன் என்று சொல்லுகிற பாட்டில் அழகாக உடம் சொல்வான். பார்த்தது கோடி, பட்டது கோடி, சேர்த்தது என்ன
சிறந்த அனுபவம். நான் பார்த்தது கோடி, என் வாழ்வில் பட்டது கோடி, சேர்த்தது என்ன? சிறந்த அனுபவம். அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கூட அவன் அழகாக சொல்வான், நான் அறிவியல் மேதை இல்லை, ஆனால் ஒரு அனுபவ மேதை. எத்தனை வகையான பெண்கள் உண்டு எனக்கு தெரியும். துன்பத்தில் எத்தனை வகை உண்டு, எத்தனை ரகம் உண்டு எனக்கு தெரியும். அதனால் நண்பனே, என்னுடைய நிலத்தின் விளைச்சலை கொண்டு உன் பசிக்கு நான் உணவளிக்கிறேன். இதுதான் கண்ணதாசன் வெற்றிக்கு காரணம். எவனோ ஒருவனுடைய நிலத்தின் விளைச்சலை கொண்டு வந்தவன் தரவில்லை. வாழ்க்கை எனக்கு தந்த அனுபவ விளைச்சலை கொண்டு உன் பசியை நான் தீர்க்கிறேன் என்று பேசுகிற கண்ணதாசனுடைய படைப்புகளின் அடிநாதமே அவன் வாழ்வில் சேர்த்துக் கொண்ட அனுபவங்கள் தான். அதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, இலக்கியத்தில் ஈடுபட்டவன் இதுவரை காணாத ஒரு கற்பனையை தர வேண்டும் என்ற நிலைக்கு அவன் போக முடிகிறது. அவன் இலக்கிய தாக்கம் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒரு பாமரனை கூட அவன் பாடல் சென்று சேர்ந்தது. எழுத்தறியாத, சாலைகள் கூட சந்திக்காத எங்கோ ஒரு குக்கிராமத்தில் வாழுகிற ஒரு பாமரனின் உள்ளத்தையும் ஊடுருவியதே அவனுடைய பாடல். அந்த பாடலின் தனிச்சிறப்பு வெறும் இலக்கிய தாக்கம் இல்லை, அவன் கொண்டு வந்து கொடுத்த அனுபவம். ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவத்திலும் அவனுடைய அனுபவம் சென்று சேர்ந்தது. அதுதான் இங்கே முக்கியம். நண்பர்களை, உதாரணத்திற்கு சொல்கிறேன். நீங்கள் சொன்னீர்கள் கண்ணதாசனுடைய இலக்கிய தரம் வாய்ந்த பாடல்களை பெரிய பட்டியல் போடலாம். கண்ணதாசன் கலிங்கத்து பரணியிலிருந்து எதை தழுவினான், கம்பனிலிருந்து எதை எடுத்தான், வள்ளுவனிலிருந்து எதை எடுத்தான், சித்தர் பாடல்களிலிருந்து எதை கொண்டு வந்தான், அதை தனியாக மேடை போட்டு பேசலாம். அது அல்ல, நான் எடுத்துக்காட்டு கொண்டு சொல்கிறேன். கர்ணன் படம் பார்த்திருப்பீர்கள். ஒரு அழகான பாட்டு, கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே, ரொம்ப அழகான பாட்டு. அதில் ஒரு இலக்கிய நயம் அப்படியே, மணி கொண்ட சரம் ஒன்று அனல் கொண்டு வெடிக்கும். இன்றைக்கும் காதல் பாட்டு எழுதுகிறான். மணி கொண்ட சரம் ஒன்று அனல் கொண்டு வெடிக்கும், மலர் போன்ற இதழ் இன்று பனி கண்டு துடிக்கும், துணை கொள்ள அவன் இன்றி தனியாக நடிக்கும், துயிலாத பெண்மைக்கு ஏன் இந்த மயக்கம். அற்புதமான பாடல். ஒரு குறுந்தொகை தலைவி கண்முன்னால் வந்து பேசுவது போன்ற பாடல். ஆனால் இந்த பாடல் எவனையும் அழ வைக்கவில்லை, எவனையும் உருக்கவில்லை. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழகத் தெரிந்த உயிரே உனக்கு விலகத் தெரியாதா. இதுதானே கேட்கிற ஒவ்வொருவனையும் கண்ணீர் விடச் செய்தது. ஏன்? கண்ணதாசன் என்ற தனி மனிதனுடைய இலக்கிய பாதிப்பு மட்டும் அங்கே வந்து பேசவில்லை. எனக்கும் ஓர் காதல் உண்டு, இதயத்தின் உள்ளே தூங்கும் வனக்கிளி அவளை இன்னும் மறக்கவே முடியவில்லை, நினைக்கையில் இனிக்கும் அந்த நெய்வாச குழலி இன்று எனக்கும் ஓர் கவிதையானால் என்று கண்ணதாசன் பேசுகிறானே. எனக்கும் ஓர் காதல் உண்டு, இதயத்தின் உள்ளே தூங்கும் வனக்கிளி அவளை இன்னும் மறக்கவே முடியவில்லை. அந்த அனுபவத்தை கொண்டு வந்து கொட்டுகிறான். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழகத் தெரிந்த உயிரே உனக்கு விலகத் தெரியாதா என்று பேசுகிற பாடல் ஒரு மனிதனை போய் சென்று சேருகிறது என்றால் வெறும் இலக்கிய பாதிப்பல்ல, அனுபவம். அந்த அனுபவத்தின் வெளிப்பாடுகளாக வந்து விழுந்த பாடல்கள் தான் கண்ணதாசனுடைய பெருவெற்றிக்கு காரணம். மாணிக்க தொட்டில் அங்கிருக்க, மன்னவன் மட்டும் இங்கிருக்க என்று ராமலிங்கம் சொன்னார். அது வாலி எழுதிய பாடல். பணம் படைத்தவன் படத்தில் வாலி எழுதிய பாடல். நான் மீண்டும் சொல்கிறேன், ராமலிங்கத்தை குறை சொல்வதல்ல. கண்ணதாசன் என்றால் முத்திரை பதிக்கக்கூடிய பாடலின் திரைப்படத்தில் கேட்டால் அது கண்ணதாசனுடைய எழுதுகோலில் இருந்துதான் பிறந்திருக்க வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். ஏன்? அவனுடைய அனுபவ பிழிவு ஒவ்வொரு பாடலிலும். நண்பர்களே, நான் சொல்கிறேன், பெரிய இலக்கிய படிமங்களை, குறியீடுகளை,
உத்தியை தொனியை வைத்தெல்லாம் அவன் எழுதி இந்த தமிழ்நாட்டில் திரைப்பட உலகத்தில் தனி சிகரத்தை உருவாக்கினான் என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. இதுல என்ன பெரிய உத்தி இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். காதல் கொண்டவர்கள் மனம் முடிப்பதில்லை, மனம் முடித்த மனிதரெல்லாம் சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் மனிதர் யாவும் சேர்ந்து போவதில்லை. வெறும் ஸ்டேட்மெண்ட், மியர் ஸ்டேட்மெண்ட், சாதாரண வாக்குமூலங்கள் தான். இது மாதிரி வெறும் வாக்குமூலங்கள். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே, இவையெல்லாம் வெறும் ஸ்டேட்மெண்ட். வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா, கை வறண்ட வீட்டிலே புகுந்து பானையை மதித்து வந்தவன் யாரடா. இவையெல்லாம் அவனுடைய அனுபவங்களின் வெளிப்பாடாக வந்து விடுகிற பொழுது அது ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய சொந்த சோகத்தை, சொந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகிற நிலையில் அது பெருவெற்றியை பெற்றது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். நீங்கள் ஒரு போலீஸ்காரன் மகளில் ஒரு பாடல், கண்ணிலே நீர் எதற்கு, 1000 ஆண்டுகள் வாழும் அந்த பாடல். அது வெறும் சினிமா பாட்டே அல்ல. கண்ணிலே நீர் எதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கு, நெஞ்சிலே நினைவதற்கு, வஞ்சகரை மறப்பதற்கு. நான் நினைந்து நினைந்து ரசிக்கிற இடம், பாசமென்னும் சொல்லெதற்கு, பார்த்திருந்து துடிப்பதற்கு. அது பாசம் உள்ளவனுக்கு தான் தெரியும். என் மகளை ஒருவனுக்கு மனம் முடித்து கொடுக்கிறேன், 1000 கனவுகளோடு அவளை நான் அனுப்பி வைக்கிறேன். ஆனால் புகுந்த வீட்டில் அவள் நான் கனவுகள் கண்டபடி, என் கற்பனைக்கேற்றபடி வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வருமானால் என் உள்ளம் எப்படி தவிக்கும்? பாசம் இருப்பவனுக்கு புரியும். பாசம் என்ற சொல் எதற்கு, பார்த்திருந்து துடிப்பதற்கு. ஆசை கொண்ட வாழ்வதற்கு, அன்றாடம் சாவதற்கு. செத்து செத்து பிழைக்கிறானே மனிதன், ஏன்? ஆசை. செத்து செத்து பிழைக்கிறான். ஏன் செத்தும் பிழைக்கிறான்? வாழ வேண்டும் என்ற ஆசை. இன்று துயரம் இருந்தாலும் நாளை சுகம் வரும் என்ற நம்பிக்கையில் வருகிற ஆசை. அந்த ஆசை அவனை வாழ வேண்டும் என்று உருவாக்குகிறது. அது ஒரு அழகான இடம். இன்றைக்கு எவனெவனோ காதல் பாட்டை எழுதுகிறான். நண்பர்களை, ஒரே ஒரு இடம் சொல்கிறேன். இது அனுபவமா, இலக்கியமா? நீங்கள் எந்த இலக்கியத்தில் அவன் கொண்டு வந்து கொடுத்தான்? பூவிலே தேன் எதற்கு, வண்டு வந்து சுவைப்பதற்கு. வண்டுக்கு சிறகெதற்கு, உண்ட பின்பு பறப்பதற்கு. எந்த இலக்கியம் கொடுத்தது அவனுக்கு? பூவிலே தேன் எதற்கு, வண்டு வந்து சுவைப்பதற்கு, வண்டுக்கு சிறகெதற்கு, உண்ட பின்பு பறப்பதற்கு. இன்னும் புரியவில்லை. இன்றைக்கு இருக்கிற கல்லூரி மாணவர்களின் காதலை அப்படியே கொண்டு வந்து காட்டுகிறான் கண்ணதாசன். இதில் உங்களுக்கு புரியவில்லையா? புரியாதவனுக்கு மேலும் சொல்கிறான். கையிலே வளைவதற்கு, எவனவனோ என்னென்னமோ காரணம் சொல்லி இருப்பான். கண்ணதாசனால் தான் இப்படி சொல்ல முடியும். கையிலே வளைவதற்கு, காதலியை அணைப்பதற்கு. காலிலே நடையதற்கு, காதலித்து பிரிவதற்கு. இந்த பூவிலே தேனதற்கு, வண்டு வந்து சுவைப்பதற்கு, வண்டுக்கு சிறகதற்கு, உண்ட பின்பு பறப்பதற்கு. அதை உருவகமாக முதலில் பேசி பிறகு இந்த உண்மையை கொண்டு வந்து சேர்க்கிறான் என்றால் இப்படி செய்ய சொன்னது எது? வள்ளுவனா? குறுந்தொகை காட்சியா? கம்பனா? வாழ்க்கை கொடுத்த அனுபவம். அதனால் தான் ஒரு திறனாய்வாளன் சொன்னான். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு திறனாய்வாளன் அழகாக சொன்னான் இந்த கண்ணதாசனை பற்றி. He believed in people more, he loved them more, he suffered more and he was deceived more. மக்களை அவன் அதிகமாக நேசித்தான், மக்கள் மீது அதிகமான நம்பிக்கையை வைத்தான். அவனுடைய நம்பிக்கைகள் அத்துணையும் சிதைகிற பொழுது ரத்தம் வடித்தான். தன்னுடைய ஆறாத ரணங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து பாடலாக அவன் கொடுத்தான். இந்த உலகத்தில் ஒவ்வொருவனுக்குள்ளேயும் ஆறாத ரணம் இருக்கிறது. எனவே இவனுடைய ஆறாத ரணத்தின் வெளிப்பாடு அவனவனுடைய ஆறாத ரணத்தினுடைய வெளிப்பாடாக மாறுகிற பொழுது இந்த பாடல் காலத்தை வெல்கிறது. அனுபவம் தான் காரணம்.
பிறகு வருகிறேன். நன்றி, வணக்கம். பெருமக்களே, தமிழறிவு மணியன் அவர்கள் அற்புதமாக தொடங்கினார்கள், அற்புதமாக முடித்தார்கள். ரொம்ப பேர் ரொம்ப அற்புதமாக தொடங்குவார்கள், முடிக்க மாட்டார்கள். சில பேர் அற்புதமாக முடிப்பார்கள், தொடங்க மாட்டார்கள். இந்த வந்து வந்து வந்துங்கிற வார்த்தையை சொல்லி சில பேர் தொடங்கி படாத பாடுபட்டு வந்து 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 உவந்து வந்து வந்து வந்துன்னு குழந்தை சாதாரணமா சொல்லும். நம்ம சும்மாங்கிற சொல்ற மாதிரி இந்த சும்மாங்கிற சொல்ற நம்ம படுத்துற பாடு இருக்கு பாருங்க. எங்க சார் வந்தீங்க? சும்மா வந்தேன். சும்மா உங்களை பார்த்துட்டு போறான்னு வந்தேன். நீங்க சும்மா சொல்லுங்க. நீங்க சும்மா இருக்கப்படாது. இந்த வந்துங்கிற வார்த்தையை இத்தனை வகையாக பயன்படுத்தினான். சாதாரணமாக எங்கள் வீட்டில் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த குழந்தை ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டான். அவங்க அப்பாவை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, தோட்டத்தில் அப்பா குரங்கு வந்து, அம்மா அப்பா தோட்டத்தில் குரங்கு வந்துங்கிறத இப்படி சொல்லிட்டான் பையன். தோட்டத்தில் அப்பா குரங்கு வந்து அம்மாவுக்கு ஏக மகிழ்ச்சி. பல ஆண்டுகள் கழித்து நாம் கண்டுபிடித்த உண்மையை குழந்தை 3 ஆண்டுகளிலே கண்டுகொண்டானே, இவன் கண்டிப்பாக ஒரு ஞான பிறவியாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த ஞானிக்கு பிறந்த குழந்தை தானே. வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய் இந்த இப்பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன். அந்த வந்துங்கிற வார்த்தையை கம்பனும் தான் சொன்னான். வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய் இந்த இப்பிறவிக்கு. அருமையாக தொடங்கினீர்கள். போர்க்கள காட்சியை ஒரு போர் வீரன் மட்டுமே நன்றாக பாட முடியும். பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு போர்க்கள காட்சியை ஒரு போர் வீரன் மட்டுமே நன்றாக பாட முடியும். வாழ்க்கையில் அவன் பெற்ற அனுபவங்கள் தான் அவனை பாட வைத்தன. என்ன அனுபவம்? அதுல அந்த பூவிலே தேனதற்கு அந்த வரியை எனக்காக விட்டுருவார்னு பார்த்தேன், அவர் விடலை. It is bee alone that can suck the honey from the flowers, not all bees can. மேத்யூ அர்னால்ட் அது மாதிரி அவர் எடுத்துட்டார். தேர்ந்து வண்டு மட்டுமே தேனை எடுத்து உண்ணக்கூடிய ஆற்றல் உடையது. அகில உலகத்திலும் வேற யாராலும் தேனை எடுக்க முடியாது. தேனிய வேணா நீங்க வளர்க்க பழக்கலாமே தவிர தேன் பூவிலிருந்து எடுக்கிறதுக்கு வண்டு ஒன்றுக்கு தான் தெரியும். அது மாதிரி சொன்னான். இட் இஸ் பீ அலோன் தட் கேன் சக் த ஹனி ஃப்ரம் த ஃப்ளவர்ஸ், நாட் ஆல் பீஸ் கேன் அப்படின்னா. அது மாதிரி அந்த வரி அழகா சொல்லிட்டார். பூவிலே தேனதற்கு வண்டு வந்து சுவைப்பதற்கு, வண்டுக்கு சிறகதற்கு, வெறும் பறப்பதற்கு இல்லை, சுவைத்த பின்பு பறப்பதற்கு. அங்கதான் நயம். சும்மா பறந்துட்டா கவலை இல்லை, சுவைத்த பின்பு பறப்பதற்கு. பூரா அனுபவம் தானே. இதுல எங்கே உங்களுடைய குறுந்தொகை? அது ஒரு பாட்டு வாலி பாட்டு வேற நீங்க சொல்லியிருக்கீங்க. அது எந்த பாட்டுன்னு எனக்கு தெரியாது. இதை தெரியாம இருக்கிறதுல ரொம்ப நன்மை. தெரியாம இருக்கிற மாதிரி இருக்கிற நன்மை இருக்கு பாருங்க. தெரிய அப்படியா அவர் சொன்ன பாட்டு வாலி பாட்டா இருந்துட்டு போகுதே அப்படின்னு நானும் பேசாம இருப்பேன். எனக்கு தெரியாது. அதை தமிழறிவு மணியனுக்கு எல்லா பாடல்களும் தெரிந்திருக்கின்றன. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். அதனால அவரை நடுவரா போட்டுருணும், வம்பே இல்லை. அப்பதான் நான் எதையாவது அடிச்சு விட்டுட்டு இருக்கலாம் கீழே இருந்து. அந்த ஒரு வாரியினுடைய பாடலை நீங்கள் சொன்னதையும் குறிப்பிட்டு காட்டினாலும் அதை அவர் உடன்படுகிறார். அது அந்த பதிப்பிலே வந்திருக்கும் போது இருக்கிறது. அப்படி அழகாக புத்திசாலி எல்லாம் வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லைங்கிறது ரொம்ப அற்புதம். நீங்க என்ன பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். நீங்க சிலருக்கு வெளியே போகவே போகாதீங்க, இங்க அறைக்குள்ளே இருக்கு அவ்வளவு. நான் ரொம்ப வெற்றி பெற்ற மனிதன், நான் ரொம்ப வெற்றி பெற்ற மனிதன், புத்திசாலியா இருக்கணும் அவசியம் இல்லை. எங்க வாத்தியாரே சொல்லுவார், நீ பொழைச்சுக்குவேன் பாரு, நீ பொழைச்சுக்குவேன் பாரு. கவியரசு கண்ணதாசன் அவங்க வாத்தியார் பொழைக்க மாட்டேன்னாரு. ஸ்கூலை விட்டு பெட்டி படுக்கையோட தூக்கி ராத்திரியோட ராத்திரியா வெளியே அனுப்பிச்சிட்டாரு. ஸ்கூல்ல வாத்தியாரு, நீ எங்கடா உருப்பட போறேனாரு. என்னைய சொன்னா தெரியுமா எங்க வாத்தியாரு, நீ உருப்படவே மாட்டேனாரு. நானும் அவரும் ஒன்னா எஸ்எஸ்எல்சி எழுதணும். அவர் ஃபெயில் ஆயிட்டார், நான் பாஸ் ஆயிட்டேன். தமிழாசிரியர், தமிழ்ல ரொம்ப மேன்மை மிக்கவர், ஆங்கிலம் வராது. அதனால அவர் எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆயிட்டாரு. அவர் சொன்னாங்க, அது மாதிரி எங்க வாத்தியார் சொன்னாரு, நான் வெற்றி பெற்று விட்டேன், புத்திசாலியா இருக்கணும் அவசியம் இல்லை. புத்தி என்பது பயன்படுத்துவது. அறிவை பயன்படுத்துகிறதுக்கு பேர் தான் புத்தின்னு பேரு. அவன் எல்லாமே இல்லை. அழகா ஹிந்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டான். Many have succeeded
வித்தவுட் an MBA பட் none without common sense போட்டான். many have succeeded without an MBA பட் none without common sense போட்டான். அது மாதிரி இதெல்லாம் அனுபவத்தினுடைய பிழிவுகள் தானே என்று அழகாக தமிழ் அவர்கள் தொகுத்து முடித்திருக்கிறார்கள். இனி அடுத்து இது அனுபவ தாக்கம் அல்ல, இலக்கிய தாக்கமே என்ற அணியில் பேச வருகிறார்கள் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள். பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்ற தாய்மாரே, நல்லிளம் சிங்கங்கள், வணக்கம். எதிரணி தலைவர் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறார். மறுக்க முடியாத சில பாடல்களை இந்த அவையிலே அரங்கேற்றி இருக்கின்றார். அவரிடம் அல்லது அவருடைய அணியிடம் எங்களுக்கு 2 கேள்விகள் தான். முதல் கேள்வி, வெறும் அனுபவத்தினாலே வந்த பாடல் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழகத் தெரிந்த உயிரே உனக்கு விலகத் தெரியாதா என்று சொன்னார். உண்மை. எங்களுடைய வாதம் எல்லாம் இதே அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய இன்னொரு கவிஞன் இவ்வளவு நயத்தோடும் நாகரீகத்தோடும் உருக்கத்தோடும் வெளிப்படுத்த முடியவில்லையே. இதே மாதிரி சிச்சுவேஷன்ல பாட்டு எழுதணும்னா அழுத காதலி அண்ணான்னு சொன்னா டேக் இட் ஈஸி பாலிசி என்றுதானே ஒரு காதல் தோல்வியை பற்றி எழுத வருகிற போது மற்ற கவிஞர்களால் எழுத முடிகிறது. இவ்வளவு உருக்கத்தோடு இவ்வளவு நயத்தோடு நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா என்று கண்ணதாசனால் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகின்ற போது கூட அவருக்குள்ளே இருக்கின்ற இலக்கியவாதிதான் பிரதானமாக தெரிகின்றார் என்பது எங்களுடைய வாதம். 2வது, கண்ணதாசன் அனுபவங்களை பேசினார். உண்மையை சொல்ல போனால் கண்ணதாசனுடைய அனுபவங்கள் எல்லாரும் கேட்டு வணங்கி மதிக்கிறார் போன்ற அனுபவங்களே கிடையாது. இது மாதிரியான அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டது என்று கண்ணதாசனை தவிர வேறு யார் சொல்லியிருந்தாலும் அவருக்கு மதிப்பு கிடைத்திருக்காது. ஆனால் கண்ணதாசன் எவ்வளவு மோசமான அனுபவங்களை சொன்னால் கூட அவர் மீது மதிப்பு மாத்திரமல்ல, பக்தியும் வருகிறது நமக்கு. எப்படி? இவ்வளவு மோசமான அனுபவங்களை சொல்லுகிற முறையிலே இருக்கின்ற அந்த இலக்கியவாதியினால், அவர் தமிழுக்கு கொடுக்கின்ற அந்த அழகினால் சொல்லப்படுகிற அனுபவம் எவ்வளவு மோசமான அனுபவமாக இருந்தாலும் பாடல் நிரந்தரத்துவம் பெற்றுவிடுகின்றது. எனவே கண்ணதாசனுடைய வெற்றிக்கெல்லாம் பின்னே இருப்பது அவர் ஒரு இலக்கியவாதி என்ற உண்மைதான் என்று சொல்ல வருகின்றோம். கண்ணதாசன் எந்த விதமான சிச்சுவேஷனை கொடுத்தாலும் ஏதோ ஒரு இலக்கியத்தை கொண்டு வந்துருவார். அவரால் அது இல்லாம முடியாது. ஒரு கதாநாயகியை வர்ணிக்கணும்னாக்க ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைத்திலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி. எது சொன்னாலும் அந்த சீதை வந்துருவா. அது இல்லாம எழுத தெரியாதவருக்கு சிச்சுவேஷன் கொடுக்கறாங்க. தெய்வத்தின் தேரெடுத்துன்னு ஒரு பாடல். என்ன சிச்சுவேஷன்? கதாநாயகன் பிரிந்து போய்விட்ட கதாநாயகியை பார்ப்பதற்காக அல்லது தேடி அலைவதாக ஒரு சிச்சுவேஷன். தலைவி தலைவரை விட்டு பிரிந்து இருக்கிறாள் கேட்ட உடனேயே தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தலைவரை பிரிந்து வாழ்ந்த ஒரு சீதையும் ஒரு சகுந்தலாவும் தான் கண்ணதாசனுடைய நினைவுக்கு வருகின்றார்கள். தெய்வத்தின் தேரெழுத்து தேவியை தேடு, தேவிக்கு தூது சொல்ல தென்றலே ஓடு என்று பாட்டை ஆரம்பித்து கம்பனை கூப்பிடுங்கள் சீதையை காண்பான், கவிகாளிதாசன் இவள் சகுந்தலை என்பான் என்று பாட்டு எழுதுகிறார். ஒரு பெண் பார்க்க வருகிறார் போல ஒரு சிச்சுவேஷன். கதாநாயகி வாணிஸ்ரீ அந்த படத்திலே நடிப்பார். அவளை பெண் பார்க்க வருகின்ற மாப்பிள்ளை அவள் விரும்புகின்ற அந்த காதலன் அல்ல, வேறு யாரோ ஒரு மாப்பிள்ளை பெண் பார்க்க வருகின்றார். அந்த மாப்பிள்ளையோடு துணைக்கு வருகின்ற அந்த காட்சியிலே சிவாஜி நடிப்பார். துணைக்கு வருகின்ற நண்பன் தான் இவள் விரும்புகின்ற அந்த காதலன். பெண் பார்க்க விரும்புகின்ற அந்த சம்பிரதாயத்திலே பாடச் சொல்லுகின்றார்கள். சிச்சுவேஷனை சொல்றாங்க. உடனே கவிஞருடைய நினைவுக்கு வருவது ராமாயணத்திலே நடந்த சுயம்வர காட்சி. சுயம்வரம் நடப்பதற்கு முன்னாலே சீதை ராமனை பார்த்து மணக்க விரும்புகின்றாள். சுயம்வர மண்டபத்திலே ராமனுக்கு முன்னால கியூல நிறைய பேர் இருந்தாங்களே, யாராவது ஒருத்தர் வில்ல முறிச்சிருந்தா சீதையினுடைய கதி என்ன? ஒவ்வொருத்தரும் வில்ல முறிக்க கிட்ட போகும்போது சீதையினுடைய மனம் எந்த நிலையிலே இருக்கும் அதை கொண்டு வந்து இந்த காட்சியிலே புகுத்தினார்.
ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான். அவள் சுயம்வரம் கொள்ள மன்னவர் சிலரும் மிதிலைக்கு வந்திருந்தார். மன்னவரெல்லாம் வந்துவிட்டார், அந்த மன்றமும் நிரம்பியதே. எந்த மன்னவன் மாலை தோளில் விழுமென ஜானகி காத்திருந்தாள். ஆசை ஒரு புறம், நாணம் ஒரு புறம், கவலை ஒரு புறம், அவள் நிலைமை திரிபுரம் என்று எழுதினார். பாடுகின்ற கதாநாயகி பெண் பார்க்க வந்திருக்கின்ற இந்த மாப்பிள்ளையை விட துணைக்கு வந்திருக்கின்ற நண்பன் என்னுடைய காதலன் என்று அவளுக்கு ஆசை அது ஒரு புறம், அதை வெளியே சொல்ல முடியாத நாணம் ஒரு புறம், இந்த மாலை பார்க்க வந்திருக்கின்ற இந்த மாப்பிள்ளையின் மாலை என் தோளிலே வந்து விழுமோ என்ற கவலை, இந்த நிலைமையை கொண்டு போய் ராமாயணத்திலே பொருத்தினார் கவிஞர். ஆசை ஒரு புறம், நாணம் ஒரு புறம், கவலை ஒரு புறம், அவள் நிலைமை திரிபுரம் என்று பாடினார். ஒரு கொச்சை தமிழிலே பாட்டு எழுத வேண்டும் என்று சொன்னார் கூட இலக்கியத்தை கொண்டு வராமல் கவிஞரால் பாட்டு எழுத முடியாது. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல, நான் அழுவறேன் அழுவறேன் அழுக வரல, இந்த லெவல்ல கொச்சையாக பாடல் எழுதப்படுகிறது. கதாநாயகன் கோமாளி வேஷம் போட்டுட்டு ஆடுறான். ஆனால் அதற்கு முன்னால் தான் தகவல் வந்திருக்கிறது அவருடைய தங்கை இறந்து விட்டதாக. இந்த கோமாளி வேஷத்துக்கு ஏத்த மாதிரி பாடுறான். நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல, அழுவரே அழுவரே அழுகவல்ல என்று சொல்லுகின்ற இந்த பாடலில் துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உயிர் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, இது கீழ்ப்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. பாடலினுடைய டோன் எவ்வளவு கொச்சையா இருந்தாலும் ஒரு இலக்கியத்தை கொண்டு வராம கவிஞரால் பாட்டு எழுத முடியாது. அது எந்த கவிஞர் எழுதிய பாடலாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அதுல இந்த செகண்ட் உமன் இருப்பா. நிறைய தமிழ் சினிமாக்கள் இந்த சிண்ட்ரோம் உண்டு, இரண்டாவது பெண் அந்த படத்துல இருந்தா. அந்த நிலைமைக்கு கவிஞர் பாட்டு எழுதணும்னாக்க மாதவியினுடைய பெயரை சொல்லாமல் கண்ணதாசனால் பாட்டு எழுதவே முடியாது. காவிரி நகரின் கடற்கரை ஓரத்தில் மாதவி காத்திருந்தாள், ஒரு மன்னவன் கூட வந்தான். இதை எழுதியே ஆகணும். கவிஞர் கம்பனிலே தோய்ந்தவர். சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததெனச் சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. 10,000 கவிதை சத்தாக எழுதிய சத்தான கம்பனுக்கு ஈடு எனும் வித்தாகவில்லை என்று பாடுன்னு கம்பனில் தோய்ந்ததால் எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் கம்பன் அங்கு தானாகவே கவிஞன் முன்னாலே வந்து விடுகின்றான். கம்பனை சுவைத்த எல்லாருமே மாந்திய ஒரு பாடல் என்னவென்றால் மெய்த்திருப்பதன் மேவுன்ற பாடல். ராமனை கூட்டு சொல்றாங்க நாளையிலிருந்து நீ ராஜான்றாங்க. அடுத்த நாள் கூப்பிட்டு சொல்றாங்க நீ ராஜா இல்ல, காட்டுக்கு போய் 14 வருஷம் இருக்கணும்ன்றாங்க. அரசன் நீ என்று சொன்ன போதும், நீ நாளையிலிருந்து ஆண்டி என்று சொன்ன போதும் ராமனுடைய முகம் சித்திரத்திலே எழுதின செந்தாமரையை போல அப்படியே மலர்ந்திருந்ததாம். கவிஞன் கண்ணதாசன் உள்ளத்திலே வாங்கி கொண்ட பாடல் இது. சிச்சுவேஷன் சொல்றாங்க, மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்தே ஒருத்த ரொம்ப ஏழை ஆயிட்டான்ப்பா, ரொம்ப பணக்காரனா இருந்தான், மற்றவர்களுக்கு கொடுத்து கொடுத்து ஏழையா போனான். இந்த சிச்சுவேஷன்ல அவன் பாடுற பாடல், ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா என்று எழுதி, கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. கடலளவு கிடைத்தாலும் நான் மயங்க மாட்டேன், கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன்றது மெய்த்திருப்பது மேவிலிருந்து வந்த அதிலே மாந்திய ஒரு இலக்கியவாதியால் தான் இதை இவ்வளவு சுவையோடும் இவ்வளவு உணர்வோடும் எழுத முடியுமே தவிர இந்த அனுபவம் வேறு எந்த கவிஞனுக்கு இருந்தாலும் வார்த்தைகளிலே இவ்வளவு வேகமும் வீச்சும் வந்துவிட முடியாது. எல்லாரும் திருமணத்துக்கு போயிருக்கோம், ஒரு கல்யாணத்தை எல்லாருமே பார்த்திருக்கோம். திருமண காட்சியை கண்ணதாசன் எழுதுகிறார். பூ முடிப்பாள் இந்த பூங்குழலி, புது சீர் பெறுவாள் வண்ண தேனருவி, பார்வையிலே மன்னன் பேர் எழுதி, அதை பார்த்திருப்பேன் கண்ணில் நீர் எழுதி என்று அந்த பாடலை எழுதுகின்றான். மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க, மாப்பிள்ளை மணவரையில் காத்திருக்க, காதலாள் மெல்ல கால் பார்த்து நடந்து வர, கன்னி அவள் கையில் கட்டி வைத்த மாலை தர, காளை திருக்கரத்தில் கனகமணி சரம் எடுக்க, கொட்டியது மேளம் குவிந்தன கோடி மலர், கட்டினான் மாங்கல்யம் குலம் வாழ்கன்னு பாட்டு எழுதுறான். பார்த்த காட்சிகளை கண்ணதாசன் அப்படியே எழுதுகிறார். இதிலே ரொம்ப தனியான சிறப்போடு நிற்கின்ற சொற்றொடர் என்ன தெரியுமா? மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க,
ஒரு திருமணத்துக்கு போகின்ற எந்த அம்மாவும் நடக்கின்ற திருமணத்தில் அவன் கல்யாணத்துக்கு வீட்டுல பிள்ளை இருந்தாலும் சரி பொண்ணு இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளைக்கு நடக்கின்ற திருமணம்னு தான் எந்த ஒரு தாயும் ஒரு திருமணத்தை பார்ப்பாள். மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்கன்னு கண்ணதாசன் எழுதினப்போ அவருக்கு திருமண வயதுல பிள்ளைகள் இருந்ததாக எனக்கு தெரியல. ஆனால் இந்த தாக்கம், இந்த சுவை, இந்த அருமை கவிதையில எப்படி வந்தது? ராமனுக்கு திருமணம் நடக்கின்ற போது பார்த்தவர்களை பற்றி கம்பன் சொல்லுகின்றான். கோசலையின் வயதிலே இருப்பவர்கள் எல்லாம் தன்னுடைய மகனுக்கு திருமணம் நடந்தது போல உணர்ந்தார்கள்னு கம்பன் எழுதினான். கோசலை மனத்தினை ஒக்கார்னு எழுதினான். அந்த தாக்கம் வந்தது. மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்கன். எங்கள் அணித்தலைவர் பேசுகிற போது சொன்னார், இந்த ஆயிழை கொண்டாள் மயக்கம்னு பாட்டு எழுத முடிந்தது கண்ணதாசனால. அந்த வார்த்தை தான் அங்க வரணும்னு ஒண்ணு கட்டாயம் கிடையாது. யாருக்கு புரியும் ஆயிழைன்னா வேற வார்த்தை போடலான்னு இலக்கிய தாக்கம் இல்லாத எந்த கவிஞனும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருப்பான். கண்ணதாசன் செய்து கொள்ளவில்லை. அந்த வார்த்தையை கொண்டு சென்றார். ஆயிழைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவன் கூட அன்புள்ள அத்தான் வணக்கம், இந்த ஆயிழை கொண்டாள் மயக்கம், சரி ஆயிழைனா பொண்ணு போல இருக்கு என்று சாமானியர்களுக்கும் இலக்கிய சுவை மிகுந்த பதங்கள் போய் சேர வேண்டும் என்று கண்ணதாசனுக்கு வேகம் இருந்தது. நான் முன்னாலே சொன்ன பாடல், தெய்வத்தின் தேரெழுத்து தேவியை தேடு, தேவிக்கு தூது சொல்ல தென்றலே ஓடு, ஆவிக்குளாவி ஆனந்த ஏடு, அவள் இல்லை என்றால் நான் வெறும் கூடு, பாவைக்கு போட்டு வைத்தேன் நான் ஒரு கோடு, பாடி பறந்ததம்மா இளங்குயில் பேடு. சினிமா பாட்டுல இளங்குயில் பேடு என்ன வார்த்தை பாருங்க. பாரதி எழுதினானே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா பாட்டுல உயிர்த்தேன்னு எழுதுவான், 2 டைமென்ஷன் வார்த்தை. அது மாதிரி இளங்குயில் பேடுன்னு 3 டைமென்ஷன் வார்த்தைய ஒரு சினிமா பாடலிலே கொண்டு நுழைக்க வேண்டும் என்றால் ஒரு இலக்கியவாதியை தவிர வேறு யாராலும் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. கண்ணதாசனுடைய பாடல்களை பொதுவாக கேட்டால் ஒரு சீதையையோ ஒரு மாதவியோ கொண்டு வராமல் பாடல் எழுதவே கண்ணதாசனுக்கு தெரியாது. கொஞ்சம் அங்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் போதும் கம்பனிலிருந்து அங்கே புறப்பட்டு விடும், வள்ளுவனிலிருந்து வந்து விடும். எந்த விதமான வாழ்க்கை சூழ்நிலையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட கண்ணதாசனுக்குள்ளே இருந்த அனுபவங்கள் வெளிப்பட்டாலும் அவை மெருகேற்றி மனித மனத்தை சென்று துளைக்கின்ற அந்த சிறப்போடு வெளிப்பட்டது என்றால் கண்ணதாசனுக்கு அடிப்படையிலே இருந்த அந்த இலக்கிய தாக்கம்தான் காரணம் என்ற எங்கள் அணியின் வாதத்தை வைத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கின்றேன். வணக்கம். நன்றி பாரதி பாஸ்கர் அவர்களே. கவியரசு கண்ணதாசன் பாடல்கள் இருக்கிற அருமையான இலக்கிய தொடர்களையும் இலக்கிய வீச்சுக்களையும் எடுத்துக்காட்டி இலக்கிய தாக்கம்தான் கவியரசு கண்ணதாசன் பாடல்களின் புகழுக்கு பெரிதும் காரணம் என்று நிறுவியிருக்கிறீர்கள். அதில் அந்த ஆயிழை கொண்டாள் மயக்கம் என்ற பகுதியும் இளங்குயில் பேடு என்ற பகுதியையும் நினைவூற்றீர்கள். அதற்காக நன்றி. இனி அடுத்து மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் இல்லை இது அனுபவ தாக்கமே என்ற அணியில் பேச வருகிறார்கள். வணங்குதலுக்குரிய நடுவர் அவர்களே, பட்டிமண்டபத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அறிஞர்களே, வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, அனைவரையும் மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, பட்டிமண்டபத்தில் 2 அணிகள் இருக்கின்றன. 3ஆவதாக ஒரு அணியை நோக்கி எதிரணியினர் வாதங்களை நகர்த்தி செல்கிறார்கள் என்று நான் ஐயப்படுகிறேன். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மற்ற கவிஞர்கள் எழுத முடியாத அளவிற்கு கண்ணதாசன் எழுதுகிறார் என்றால் அடிப்படையில் அவர் இலக்கியவாதி என்று சொல்லுகிறார்கள். இயல்பான கவிதை ஆற்றல் என்பது வேறு. இதற்கு நான் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், கவியரசர் கண்ணதாசனை இந்த விஷயத்தில் ஒரு தீர்வுக்கு வந்திருக்கிறார். ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 23 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புத்தகத்திற்கு கவியரசர் கண்ணதாசன் அணிந்துரை எழுதுகிறார். கவியரசு வைரமுத்துவனுடைய வைகறை மேகங்கள் நூலுக்கு கண்ணதாசன் அவர்கள் அணிந்துரை எழுதுகிறார். அந்த கவிஞனுடைய வெற்றிக்கு காரணமாக கண்ணதாசன் எதை காட்டுகிறார் என்றால், இந்த கவிஞருக்கு ஆற்றல் இயல் பொருளாகவும் கல்வி துணை பொருளாகவும் அமைந்திருக்கிறது என்பதை சொல்லுகிறார். எனவே ஒரு கவிஞனுக்குரிய கவியாற்றல் அவனுடைய அனுபவம் முதல்நிலை பெற்று அவன் பெறுகிற கல்வி என்பது
இரண்டாம் நிலைக்கு வருகிற பொழுதுதான் அது சரியாக இருக்கும். நான் இன்னும் சொல்லுவேன், ஒரு கவிஞனுக்கு அதிக இலக்கிய தாக்கம் தான் இருக்கும் என்று சொன்னால் அந்த கவிஞனுடைய தனித்தன்மையே அது கேள்விக்குரியதாக்கிவிடும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் கடவுளை கண்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். தீராத வயிற்று வலி பிணித்ததாலே திருநாவுக்கரசர் அவர் இறையை கண்டார். சீர்காழி குளக்கரையில் ஒருவர் கண்டார். ஆரூரர் திருமணத்தின் விளிம்பில் கண்டார். ஸ்ரீரங்க சந்நிதியில் சில பேர் கண்டார். ஜோதியிலே ராமலிங்கர் இறையை கண்டார். ஆம், நமது கண்ணதாசன் எங்கு கண்டார் என்றால் அனுபவங்கள் வழியாக இறையை கண்டார் என்பதுதான் பதிலாக வரும். நான் ஏன் சொல்லுகிறேன்? பாம்பு வந்து கடிக்கையில் பாழமுடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு என்று கண்ணதாசன் கேள்வி எழுப்புகிறார் என்றால் என்ன அர்த்தம்? இடுக்கன் வருங்கால் நகுக என்று வள்ளுவன் தந்த கருத்தை துன்பம் வரும்போது சிரிக்க முடியாது என்கிற அனுபவம் வெற்றி பெற்று விட்டதாகத்தானே அர்த்தம். அது எப்படி இலக்கிய தாக்கமாக ஆக முடியும் என்று நான் கேட்கிறேன். அவர் வாழ்க்கையில் தேடி பெற்ற அனுபவங்கள் அவர் கவிதையில் அழகாக பிரதிபலிக்கின்றன. அயல்நாடு போகிறார். தன் பழைய காதலி தற்போது வேறொருவருக்கு மனைவியாக இருப்பவரை அவர் சந்திக்க நேர்கிறது. அதை தனிப்பாட்டிலே கூட அவர் பதிவு செய்கிறார். தோட்டத்து மதிர்ச்சுவரின் மேலாக தோன்றி வரும் ஜோதி கீற்று கூட்டத்தில் இருந்திடனும் குறிப்பாக என்னை நோக்கி கொஞ்சம் காற்று என்று எழுதுகிறார். ஆனால் கண்ணதாசன் மனதில் ஒரு ஆழ்ந்த ஒரு பிடிப்பு விழுந்திருக்கிறது. என்னதான் பழைய காதலியாக இருந்தாலும் அடுத்தவன் மனைவி என்று ஆகிவிட்ட போது மனதாலும் நினையக்கூடாது என்கிற எண்ணம் கண்ணதாசனுக்கு வருகிறது. அவர்கள் படத்திற்கு பாடல் எழுதுகிற போது இந்த கருத்தை அவர் சொல்லுகிறார். நீங்கள் அலைகடலுக்கு பக்கத்தில் போய் அமர்ந்திருக்கிறீர்கள். ரொம்ப தாகமாக இருக்கிறது. இந்த அலையலையாக வருகிற தண்ணீரை அள்ளி குடிக்கலாமா என்று பார்த்தால் தண்ணீரில் இருக்கிற உப்பு உங்களை தடுக்கும். முழுக்க முழுக்க வாழ்க்கை அனுபவங்களுடைய வெளிப்பாட்டினாலே வந்த ஒரு அற்புதமான பாடல் வரிகள் இவை. எங்கள் அணித்தலைவர் சொன்னார், பிரிந்து போகிற போது வண்டு சிறகிருப்பது என்பது பறந்து போவதற்கு என்று ஒரு இடத்திலே சொன்னதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் கணவனும் மனைவியும் மனமொத்து வாழக்கூடிய இல்லறத்தில் இதே ஓமையை கண்ணதாசன் பயன்படுத்துகிறார். கணவனுக்கும் மனைவிக்கும் இரவு 9 மணி முதல் காலை 6 மணிக்குள் நடந்து முடியக்கூடிய விஷயங்களை ரொம்ப நாகரிகமாக அவருக்கே உரிய தனித்த முத்திரையோடு கண்ணதாசன் எழுதுகிறார். என்ன சொல்லுகிறார்? கணவனும் மனைவியும் மகிழ்ந்திருக்கிறார்களா? இவர் சொல்லுகிறார், வண்டு வருகின்றது, மலரில் அமர்கின்றது, உண்டு சுவைக்கின்றது, உறங்கி விழுகின்றது. இது குலமகளுக்கும் கணவனுக்கும் இருக்கிற உறவு. இதுவே ஒரு விலைமகளாக இருந்தால் வண்டு வருகின்றது, மலரில் அமர்கின்றது, உண்டு சுவைக்கின்றது, சென்று விடுகின்றது. ஆனால் இது மனைவி. வண்டு வருகின்றது, மலரில் அமர்கின்றது, உண்டு சுவைக்கின்றது, உறங்கி விழுகின்றது. வானம் பொழிகின்றது, பூமி நனைகின்றது, மேனி குளிர்கின்றது, வெள்ளம் வடிகின்றது, இரவு விடுகின்றது, இளமை எழுகின்றது, குளித்து வருகின்றது, கூந்தல் முடிக்கின்றது, அருகில் அமர்கின்றது, அத்தான் என்கின்றது, ஆண்மை விழிக்கின்றது, அள்ளி அணைக்கின்றது. இதை வேண்டுமானால் ஒரு அந்தாதி மாதிரி மறுபடியும் ஆரம்பிக்கலாம். வண்டு வருகின்றது, மனதில் தொடர்கின்றது, இது அப்படியே தொடர்ந்து கொண்டே போகும். அது அவரவர்கள் அனுபவத்தை பொறுத்தது. நான் ஏன் சொல்லுகிறேன்? கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய சுயசரிதையில் ஒரு விஷயத்தை எழுதுகிறார். அவர் வேறொரு வீட்டிற்கு தத்து பிள்ளையாக போனவர். கண்ணதாசனுக்கு மனதில் ஒரு குறை இருந்தது. பெற்றெடுத்த தாய் இவர் கனவுல அடிக்கடி வந்திருக்காங்க, விசாலாட்சி ஆட்சி. ஆனால் தத்துக்கு போன இடத்தில் இருந்த தாயார் இவர் கனவுல வந்ததே இல்லையா. இந்த வருத்தத்தை அவர் எங்கே இறக்கி வைக்கிறார் என்றால், ஒரு கதாநாயகி பாடுகிற பாட்டில் எழுதுகிறார். ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே என் தாய் வந்தாள். பாடுகிறவள் ஒரு பெண் தான். அடுத்தவர் எழுதுகிறார், கண்ணா சுகமா
கிருஷ்ணா சுகமா கண்மணி சுகமா சொல் என்றாள். விசாலாட்சி அம்மையார் இவர் கனவிலே வந்ததனுடைய பதிவை ஒரு கதாநாயகியினுடைய பாட்டில இறக்கி வைக்கிற அளவிற்கு அவருடைய அனுபவங்களின் தாக்கம் அவர் மனதில் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய ராமகண்ணப்பன் அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து ஒரு அற்புதமான இடத்தை நான் பார்த்தேன். கவியரசரை பற்றி வேறு சில பேர் குறையாக சொல்லி இருக்கிறார்கள். அதை யாரோ போய் கவிஞர்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. இப்ப வேற ஒருத்தர்னா கோபம் வந்திருக்கும். ஆனால் கவிஞர் சொன்னாராம், அப்படியா, சரி சரி, வாய்ப்பு கிடைக்காதங்க அப்படிதான் சொல்லுவாங்க, மறந்துரு அப்படின்னார். இந்த பெருந்தன்மை அவரை ஒரு பாடல் எழுத வைத்தது. ஏன் மற்றவர்கள் இவரை பார்த்து பழி சொல்லுகிறார்கள் என்றால், அதற்கு கண்ணதாசன் காரணத்தை சொல்லுகிறார். அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. என்ன புரியவில்லை? அவரவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையில் பச்சை. இந்த அடிப்படை விஷயம் புரியாதவர்கள் தான் மற்றவர்களை பழித்து சொல்லுவார்கள். வாய்ப்பு கிடைக்காதவன் சொல்லிவிட்டு போகிறார் என்று சொல்லக்கூடிய உள்ளம் கண்ணதாசனிடத்தில் இருந்தது. நிறைவாக ஒரு விஷயத்தை சொல்லி இன்றைய என்னுடைய பங்கை முடிக்க ஆசைப்படுகிறேன். ஏன்னா சின்ன அனுபவங்களை கூட அவரால் பதிவு செய்யாமல் விட முடியல. அதுக்காக சொல்றேன். நடிகை சரோஜா தேவி அவர்கள் ஒரு காலத்தில் ஒரு அறிவிப்பை செய்தார்கள். நான் அமெரிக்க நாட்டிற்கு போகிறேன், நடிப்பதை நிறுத்திக் கொள்ளுகிறேன், திருமணமாகி போகிறேன் என்று அறிவித்தார்கள். எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தமா இருந்தது, ஒரு நல்ல நடிகை பிரிந்து போகிறார்களே என்று. போனார்கள். பிறகு பெரும்பாலான நடிகை போல திரும்பியும் வந்தார்கள். மறுபடியும் நடிக்க தொடங்கினார்கள். அவங்க நடிக்க வந்து முதல் படம் காட்டு ரோஜா படத்துக்கு கவிஞர் பாட்டு எழுதுறார். முதல் பாட்டிலேயே அந்த பல்லவிலேயே அவர் சொல்லுகிறார், ஏனடி ரோஜா என்னடி சிரிப்பு எதனை கண்டாயோ, அங்கே போனவள் மீண்டும் வந்துவிட்டாள் என புன்னகை செய்தாயோ என்று பாடினார். எனவே இப்படி எல்லா தளங்களிலேயும் கூட போகிற போக்கில் பதிவு செய்துவிட்டு கவிஞர் போயிருக்கிறார் என்றால், ஒவ்வொரு கவிஞனுக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கும். கண்ணதாசனை பொறுத்த வரையில் உங்களுக்கும் எனக்கும் நேரக்கூடிய தனிப்பட்ட அனுபவங்களை கூட பாடலாக்கி தந்தார் என்பதுதான் காலகாலத்திற்கும் அவர் பெருமையை நிலைக்க செய்யும் என்ற எங்கள் அணியினுடைய கருத்தை மேன்மேலும் வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். வணக்கம். மரபின் மைந்தன் முத்தையா அவருடைய பேச்சு கேட்ட பிறகு எனக்கு கூட இளமை வருகிறது. நோயில்லா உடல் இருந்தால் 100 வரை காதல் வரும்னு கவிஞரே பாடியிருக்கார். அழகான கருத்துக்களை சொல்லி ஒவ்வொரு கவிஞனுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். அதிலே கவியரசு கண்ணதாசனுக்கு இருந்த தனித்தன்மையே அனுபவம் தான். இன்னும் சொல்ல போனால் எந்த சிறிய அனுபவத்தையும் கூட அவர் பதிக்காமல் விடவில்லை. எல்லாருக்கும் அனுபவம் வரும், பதிக்காமல் விட்டு விடுவார்கள். பதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. திரைத்துறையிலே அவருக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு தன்னுடைய அனுபவங்களை பதித்து விட்டார். அதான் அவருடைய தனித்தன்மை என்று மிக அழகாக மரபின் மைந்தன் அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். இனி இல்லை இலக்கிய தாக்கமே என்ற அணியில் சாது சாரங்கவாணி அவர்கள். வணக்கத்திற்குரிய நடுவர் அவர்களே, கவியரசர் சுமார் 5000 பாடல்கள் எழுதியுள்ளார். சில 100 பாடல்கள் வேண்டுமானால் அனுபவத்தின் தாக்கமாக இருக்கலாம். ஆனால் பல 100 பாடல்கள் இலக்கிய தாக்கத்தால் தான் இயற்றப்பட்டன. திருவாசகம் படித்தவர் கவியரசர். அதிலே ஆட ஆட என்கிற சொல் ஜாலம் மாணிக்கவாசகர் பயன்படுத்துகிறார். முத்தணி கொங்கைகள் ஆட ஆட, மொய்குழல் வண்டினம் ஆட ஆட, இந்த சொல் ஜாலத்தை, இலக்கிய தாக்கத்தை கவியரசர் பயன்படுத்துகிறார். கட்டோடு குழலாட ஆட ஆட, கண்ணென்ற மீனாட ஆட, கொத்தோடு நகையாட ஆட, கொண்டாடும் மயிலே நீயாடு என்று சொல்லி பாடுகிறார் என்று சொன்னால் இது இலக்கிய தாக்கம்தான். பாரதியின் பாடல்களிலே தோய்ந்தவர் கவியரசு கண்ணதாசன்.
கண்ணன் துதியாக பாரதி பாடினார். காயிலே புளிப்பதென்ன கண்ணபெருமானே, நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ணபெருமானே என்று பாரதி பாடினார். இந்த இலக்கிய தாக்கம் கவியரசரிடம் வருகிறது. கண்ணபெருமானே என்பதை எடுத்து வைத்துவிட்டு கன்னி இளமானே என்று போட்டு பாட்டு எழுதுகிறார். கண்ணிலே இருப்பதென்ன கன்னி இளமானே, காவியமோ ஓவியமோ கன்னி இளமானே, வண்ணமுக வெண்ணிலவில் கன்னி இளமானே, வண்டு வந்ததெப்படியோ கன்னி இளமானே, அன்னநடை பின்னுவதேன் கன்னி இளமானே, அன்னநடை பின்னுவதேன் கன்னி இளமானே, யார் விழிகள் பட்டனவோ கன்னி இளமானே, சின்ன இடை மின்னலெல்லாம் கன்னி இளமானே, தென்றல் தந்த சீதனமோ கன்னி இளமானே. இது பாரதியின் பாடலை படித்ததனால் வந்த இலக்கிய தாக்கம். நடுவர் அவர்களே, கவியரசர் கீதையை ஆழமாக பயின்றவர். ஒரு நாள் கீதையிலே மொத்தம் 18 அத்தியாயங்கள், அதிலே ஒன்று விபூதி யோகம். அதை படித்துக் கொண்டிருந்த பொழுது மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ணன் சொல்ல, அதை படித்த கவியரசருக்கு ஒரு காதல் பாடல் மலர்ந்தது. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். வீரத்தை தன் பாடலிலே அழகாக சொல்லியிருக்கிறார் கவியரசர். புறப்பொருள் வெண்பாமாலையை அவர் படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு தமிழச்சி தன் மகனிடம் வேல் தந்து, முன்னோர்கள் சமாதியாக இருக்கக்கூடிய அந்த நடு கற்களை எல்லாம் காட்டிக் கொண்டு வந்து, மகனே போருக்கு செல்லடா என்று ஈன்றவள் அனுப்புவதாக புறப்பொருள் வெண்பாமாலையிலே ஒரு காட்சி. அதை தன்னுடைய பாடலிலே கவியரசர் பயன்படுத்தினார். வேலெடுக்கும் மரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே, பால் குடிக்க வந்தவனே நடையை காட்டி, வரும் பகைவர்களை வென்று விடும் படையை காட்டு. இப்படி ஒவ்வொரு இலக்கியத்தினுடைய அனுபவங்களை எல்லாம் கவியரசர் தன்னுடைய பாடல்களிலே ஏராளமாக பயன்படுத்தி இருக்கின்றார். ஔவையார் மூதுரையிலே ஒரு கருத்தை சொன்னார். குளம் வற்றி போனால் நீர்ப்பறவைகள் எல்லாம் போய்விடுகிறது, அது உறவல்ல. ஆனால் அந்த குளத்திலே இருந்த கொட்டி, ஆம்பல், நெய்தல் இவையெல்லாம் நீங்குமா, போகுமா என்றால் நிச்சயம் போகாது. அதுதான் உண்மையான ஒரு உறவு என்று ஔவையார் அழகாகவே பாடியிருக்கிறார். அதை கவியரசர் எப்படி பயன்படுத்தினார் என்றால், யாரை நம்பி நாம் பொறந்தே போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க, குளத்திலே தண்ணியிலே கொக்குமில்லே மீனுமில்லே, பெட்டியிலே பணமில்லே, பெத்த பிள்ளை சொந்தமில்லே. இப்படி மூதுரையை தன் பாட்டிலே மிக அழகாக கவியரசர் பயன்படுத்தி இருக்கின்றார். வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையிலே அடங்கி இருக்கிற சொல்லாட்சியை எவ்வளவு அழகாக கண்ணதாசன் பயன்படுத்துகிறார் பாருங்கள். பழைய பாட்டிலே ஔவை சொன்னாள், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஔவையார் பாடினார். அதாவது வேண்டாம் என்பது அமங்கலம் என்ற காரணத்தினாலே வள்ளல் பெருமான் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று வள்ளலார் மாற்றினார். அதை தழுவி பாரதி
மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். இந்த இலக்கிய தாக்கம் கவியரசரிடம் எப்படி வருகிறது என்றால், மீனாட்சியை பாடுகிறார். கருவிலே திருவுடைய நல்லறிவாளர் தமது கரிவான நட்பு வேண்டும், காசு பண ஆசைகளில் வேசையரை போலாடி கரவாத புத்தி வேண்டும், அருளுடைய பெரியவர்கள் ஆசி வேண்டும், நெஞ்சில் அகலாத அன்பு வேண்டும், ஆதரவில்லாதவரில் நல்லவரை பார்த்து நான் ஆதாரமாக வேண்டும் என்று சொல்லி அந்த வேண்டும் என்கிற வார்த்தையை மிக அழகாக கவியரசர் பயன்படுத்துகிறார். பாரதி சொல்லுகிறான், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே. அதை ஒரு காதல் பாட்டிலே கவியரசர் பயன்படுத்துகிறார். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. நடுவர் அவர்களே, வள்ளுவன் கருத்து எப்படி பயன்படுத்துகிறார் என்று பார்ப்போம். இருநோக்கு இவள் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய் மருந்து என்று ஒரு குறள். ஒரு பார்வை நோயை தருகிறது, ஒரு பார்வை மருந்தாகிறது. இதை கவியரசர் இயேசு காவியத்திலே அழகாக பயன்படுத்துகிறார். பாவத்திலே பிடிபட்ட ஒரு பெண்ணை வர்ணித்து சொல்லும் பொழுது, இயேசு பெருமானுடைய பாதத்திலே அந்த பெண் வீழ்ந்து அழுகின்ற நேரத்திலே அந்த பாவப்பட்ட பெண்ணை கவியரசர் இயேசு காவியத்திலே பாடும்போது, ஒரு பார்வையால் நோய் வருகிறது, இன்னொரு பார்வையால் அதுவே மருந்தாகிறது என்கிற வள்ளுவன் கருத்தை இயேசு காவியத்திலே வைத்தார். பூக்கள் நெய்த பொன்னவிர் மேனியாள், பூக்கள் நெய்த பொன்னவிர் மேனியாள், நோக்கும் கண்ணில் நோய்தரும் பாவையாள், மாக்கள் சூடி மான்வரும் பாவனை தேக்க வந்து தேம்பி நின்றாளரோ என்கிற அந்த வரியிலே அழகாக சொன்னார். நடுவர் அவர்களே, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்கிற இந்த இரண்டு வரிகள் திருப்பாவையிலே வருகிறது. 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறத்தல் என்றால் அது தேவகி தாய், ஒருத்தி மகனாய் ஒளித்து வளருதல் என்றால் வளர்த்த தாய் யசோதை. இதை ஆண்டாள் பாடுகிறார். இதை கவியரசர் எப்படி எடுத்துக்கொண்டார் என்றால், ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம், உருவில் அழகாய் வளர்ந்தவனாம், ஒருத்தி மனதில் நிறைந்தவனாம், உயிரில் உயிராய் கலந்தவனாம். ஆக இவருடைய எல்லா பாடல்களுக்கும் ஆதாரமாக அடிப்படையாக அவரது இலக்கிய ஞானம் இருக்கிறது. திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியை எழுதினார் என்றால் அவருக்கு அந்த துறையிலே நீண்ட நெடிய அனுபவமா, சொந்த அறிவு, ஆராய்ச்சி, சுய அனுபவம், அதாவது சொந்த ஞானம் என்பது இருந்தாலே அந்த திருத்தக்க தேவரை போலே சீவக சிந்தாமணியை எழுத முடியும். கம்பர் யுத்தகாண்டத்தை எழுதினார் என்றால் அவருக்கு என்ன பெரிய போர் பயிற்சியா கம்பனுக்கு இருந்தது? சுயமாக சிந்தித்தாலே அதுபோல எழுத முடியும். மதுவின் கொடுமையை நாம் பேசுகிறோம் என்றால் ஒவ்வொருவரும் மதுவை பருகிவிட்டுத்தான் பேசுகிறார்களா? அந்த தீமையை, தீ சுடுகிறது என்பதை தொட்டு பார்த்து அனுபவித்துத்தான் தீயினுடைய கொடுமையை பேச வேண்டுமா என்ன? கிடையாது. சுய அனுபவம், சொந்த சிந்தனை, அதாவது தனக்கு தானே சிந்திப்பது, ஆங்கிலத்திலே சொன்னால் செல்ஃப் ரியலைசேஷன் என்பார்களே, அப்படிப்பட்ட அறிவு கவியரசர் கண்ணதாசனுக்கு துணையாக இருந்தது என்பதை சொல்லி இறுதியாக வள்ளுவன் சொல்லுவார், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான். ஆண்டவனுக்கே சாபம். பாரதி ஓரிடத்திலே சொல்லுவான், தனி ஒருவனு குணவிலையெனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று. உலகத்தையே அழிச்சிடலாம். பாரதி வேதனைப்பட்டு சொன்னான். குறவஞ்சியிலே கவியரசர் சொன்னார்,
இருளில் சில பேர் ஒளியில் சில பேர், இருளில் சில பேர் ஒளியில் சில பேர், இதுதான் உலகம் என்றால், இருளில் சில பேர் ஒளியில் சில பேர், இதுதான் உலகம் என்றால், வாழ்வில் இருளை படைத்தவன் எவனோ, வாழ்வில் இருளை படைத்தவன் எவனோ அவனும் இல்லாதொழிதல் நன்றாம் என்று அவனை சபிக்கிறார் என்று சொன்னால், இவையெல்லாம் இலக்கிய தாக்கம் தானே. வண்ணம் என்கிற ஒரு சொல், கம்பன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்பதை கவியரசர் பயன்படுத்துகிறார். பால் வண்ணம் பருவம் கண்டு, வேல் வண்ணம் விழிகள் கண்டு, மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். கண்ணம் மின்னும் மங்கை வண்ணம் உந்தன் முன்னும் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசையில்லையா. கார் வண்ண கூந்தல் தொட்டு பூவண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா. பால் வண்ணம் பருவம் கண்டு, வேல் வண்ணம் விழிகள் கண்டு, மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் என்று கவியரசர் பாடியிருக்கிற காரணத்தினாலே ஒரு 100 ஒரு 200 அனுபவ தாக்குதல் இருக்கலாம். ஆனால் நூற்றுக்கணக்கான பாடல்கள் என்பது சொந்த அறிவை வைத்துக் கொண்டு உலக நடப்பை பார்த்து அவரது இலக்கிய ஆழமான ஆராய்ச்சியின் விளைவாகத்தான் அவர் அப்படிப்பட்ட தரமான பாடல்களை இலக்கிய அந்தஸ்தோடு திரையுலகத்திற்கு தர முடிந்தது என்றால், இலக்கிய தாக்குதலே இலக்கிய தாக்கமே என்று நடுவர் அவர்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று பணிவாய் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். சாது சாரங்கபாணி அவர்களுடைய ஒரு ஆற்றல் எங்களில் பல பேருக்கு இல்லை. முயற்சி பண்ணுவோம், கவியரசு கண்ணதாசன் பாட முயற்சி பண்ண மாதிரி ஆயிடும். ஆனா உங்களுக்கு அடுத்து வருகிற பேச்சாளர் அது போல பாடக்கூடியவர்கள், அது தற்செயலா அமைஞ்சு போச்சு. தற்செயலா அமைஞ்சு போச்சு. 2 பேரும் ஒரு பக்கத்தில் பாடுறவங்க வந்திருந்தா கச்சேரியாவே போயிடும். அந்த உண்மையாகவே அந்த இசையமைப்போடு அந்த பாடல்களை பாடி எந்த இலக்கியங்களெல்லாம் இருந்தவர் எடுத்தார். இந்த இலக்கிய தாக்கம்ங்கிறதுல அவருக்கு இருந்த இலக்கிய தாக்கமா, இல்லை பிற இலக்கியங்கள் அவரை தாக்கிய தாக்கமா? எனக்குன்னு ஒரு இலக்கிய கூறு எங்கிட்ட இருக்கும். என்ன எங்கிட்ட இருக்க இலக்கிய கூறு? கூறு இல்லாமை. கூறு இல்லாமையே ஒரு கூறு. அந்த இலக்கிய கூறு இவருக்குன்னே வாச்சிருக்கும். அது கவியரசு கண்ணதாசனுடைய தனித்துவம். அதே நேரத்தில் அவர் படிச்சதை கொண்டு வந்து கொடுக்கணும். எங்களுக்கெல்லாம் படிச்சுட்டா சும்மா இருக்க முடியாது, ஏதாவது கொடுத்து ஆகணும். படிக்காதையும் கொடுக்க முடியும், அதான் அவருடைய வாதம். படிக்காதையும் கொடுக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு பதில் நல்லா சொல்லியிருக்காங்க, நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்காக அனுபவப்பட்டுத்தான் ஒன்றை போர் வீரனால் தான் பாட முடியும், அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்க. அனுபவம் தீயை தொட்டுத்தான் தீ சுடுகிறது என்று தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொருத்தர் தொட வச்சு நம்ம சொல்லலாம். ஒரு பட்டிமன்றத்தில் அப்படித்தான் அவர் கோ சாரங்கபாணி அவரும் தி ராஜகோபால்னு பேசுறாங்க. சீரீஸ் வரிசைய சீரீஸ் போட்டிருக்கான், அதுல 2 பல்பு கிடையாது. சாரங்கபாணி சொல்றாரு, அவர் கோ சாரங்கபாணி குறும்பான பேச்சாளர், அந்த ஹோல்டர்ல கரண்ட் இல்லைங்கிறேன்னாரு. தி ராஜகோபாலன் சொன்னார் இல்ல இருக்குன்னாரு. 2 பேரும் ஒரே நேரத்தில் எந்திரிச்சு சொன்னாங்க, நடுவர் அவர் கையை வச்சு சொல்லட்டும். நடுவர் அவர்கள் கை வைத்து சொல்லட்டும். ஏன்னா நான் சொல்றது எப்போ நெஞ்சில கை வச்சு சொல்றாங்கனால அது மாதிரி அங்க கை வச்சு இதுக்கு மட்டும் 2 பேரும் ஒரே நேரத்தில் சொல்லிட்டாங்க. நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய தாக்கமா பிற இலக்கிய தாக்கமா எங்கெல்லாம் இருந்து அவர் எடுத்தார், எப்படி தொடுத்தார், எப்படி விடுத்தார், எங்கிருந்து எடுத்தார், எப்படி தொடுத்தார், எங்கே விடுத்தார், இதான் ஒரு கவிஞருக்கு வேண்டியது. எங்கிருந்து எடுத்தான், எங்க இருந்தோ எடுத்தான். எங்க இருந்து எடுத்தான் நமக்கு தெரியாது, இவன் சொன்னப்பறம் தான் தெரியுது. சில பாடல்களே அப்படித்தாங்க. அந்த முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால்
சினிமாவில் பார்த்தப்பறம் தான் ரொம்ப பேர் கேட்கறான், அற்புதமா எழுதிட்டார் சார், யார் எழுதுனான்னு கேட்டான். முன்னவனுடைய நாமம் கேட்டால் அப்பர் பாட்டு, அதுக்கு வந்த வேகமே எப்படி சினிமாவுக்கு வந்தப்புறம் தான். அப்புறம் தான் இவர் எங்கிருந்து இந்த மூலத்தை எடுத்தார் என்று கேட்க தொடங்குமாறு இருக்கிறது. இந்த இலக்கிய தாக்கத்தை இவர்கள் மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள். புறப்பொருள் வெண்பா மாலை அதெல்லாம் காணாம போயிட்ட தமிழ் நூல். இவருக்கு வீட்டில் மட்டும் ஒரு பிரதி இருக்கு போல இருக்கு. புறப்பொருள் வெண்பா மாலையெல்லாம் யாரு தான் படிக்கிறா? தண்டி அலங்காரம்னு அவன் சொல்லிட்டான். போங்க சார் நீங்க பாட்டில் தண்ட அலங்காரம். இதெல்லாம் படிக்காத நூல்களாக ஒதுக்கப்படுகின்றன. அதெல்லாம் சேர்ந்து எடுத்து பாறையிலிருந்து எடுத்து கனியிலே இனிப்பதென்ன, காயிலே புளிப்பதென்ன, இதெல்லாம் சொல்லி அதை கொண்டு கன்னியிளமான்ல சேர்த்துட்டார். இவர் எங்கிருந்து எங்க விட்டார் பாருங்க, கண்ணன் டு கன்னியிளமான். நம்ம சிட்டி பஸ் மாதிரி இங்கிருந்து இங்கேன்னு போடுவான். முன்னெல்லாம் போட்டான் சில நம்பர் 14 போட்டு அடிச்சிருப்பான், 21 போட்டு அடிச்சிருப்பான், அப்புறம் 32 போட்டிருப்பான். ஏண்டான்னு கேட்டேன். 14 நம்பர் ரூட்ல கொஞ்சம் தூரம் போதான், நான் பூரா போகலையாம். 21 கொஞ்சம் தூரம் போதான், பூரா 21 போகலையாம். இப்படி இவர் எங்கிருந்தெல்லாம் எடுத்தார். வள்ளுவர் நோக்கு திருப்பாவையில 20 எத்தனாவது பாசுரம்? 25வது பாசுரம். ஏன்னா சில பேர் மாற்றி சொல்லிவிடுவான், திருப்பாவையில் 37வது பாசுரத்தில் கிடையாது. உங்களுக்கு தெரியாது, காந்தி கண்ணதான் தெரியாது. நான் ஒரு வக்கீல் சொன்னாரு, இபிகோ 570வது பிரிவின் படி 570 பிரிவே கிடையாது. இவன் ஒரு 170 சேர்த்துட்டான். நாட்டுகளில் குற்றம் பெருகி போச்சேன்னு சேர்த்துட்டான் அவன் பாட்டில். அதனால அந்த 25வது பாசுரத்தின்படி திருப்பாவையும் எடுத்து சொல்லி எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். இனி விசாலாட்சி அவர்கள் அருமையாக பாடுவார்கள். அருமையாக, இது பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் கதை தான். பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் என்பவர் போல கருத்தோடு இவர்கள் பேசியது போலே அவர்களும் பாடி பேசுவார்கள். நீங்கள் யாரும் தயவு செய்து இந்த பட்டிமண்டபம் முடிகிற வரையில் கடியாரத்தை பார்க்கக்கூடாது. என்னை தவிர கடியாரங்கள் இருந்தால் அவை ஓடினால் என்னிடம் தந்து விடுக என்று சொல்லி விசாலாட்சி சுப்பிரமணியம் அவர்களை தன் அணியை நிறுவும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேரன்பிற்கும் பெரு வணக்கத்திற்கும் உரிய நகைச்சுவை நாவலர் நடுவர் அவர்களே, கண்ணதாசனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, திரளாக கூடியிருக்கின்ற அவையோரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். 8ஆம் வகுப்புக்கு மேல் எட்டியும் பார்க்காத கவியரசர் கண்ணதாசனுக்கு பிறருக்கு எட்டாத கருத்துக்கள் எப்படித்தான் வந்து கொட்டினவோ என்று வியக்கக்கூடிய அளவிற்கு அவர் பாடினார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் பெற்ற அனுபவம்தான். இலக்கிய தாக்கம் என்பது தூக்கி வருகின்ற வாகனம் என்று சொன்னால் அதிலே இருக்கக்கூடிய சுவாமிதான் அனுபவம். இன்றைக்கு நாம் கேப்சூல் பார்க்கிறோம். வண்ண வண்ணமாக நம்முடைய கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய வகையிலே பல நிற வண்ணங்கள். அந்த வண்ணங்கள் தான் இலக்கிய தாக்கம் என்பது. அதற்குள் இருக்கக்கூடிய மருந்துதான் அனுபவம் என்று சொல்லக்கூடிய அனுபவ தாக்கம். காதல் அனுபவம், குடும்ப அனுபவம், உலகியல் அனுபவம், அரசியல் அனுபவம், இறை அனுபவம் ஆக அத்தனை அனுபவங்களும் சேர்ந்துதான் திரை இசையிலே அவரை மிகப்பெரிய கவிஞராக, கவி அரசராக உயர்த்தியது. அதாவது எதிரணியிலே திரு சாது சாரங்கபாணி அவர்கள் பாடிய போது பல பேரும் கைதட்டினீர்கள். கை தட்டினீர்கள்னா காரணம் கண்ணதாசனுக்கு இலக்கிய தாக்கம் புகழ் சேர்த்ததால் என்பது அல்ல, அவருடைய குரலிலே ஏற்பட்ட மயக்கம், அவ்வளவுதான். ஏன்னா நடுவருக்கு நான் சொல்லணும், அதுக்காக திருப்பி சொல்றேன். அவர் அந்த இசையில மயங்கி தீர்ப்பு அங்க போயிடக்கூடாது, உண்மை வரணும். நானும் கண்ணதாசன் மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணுவேன். நடுவர் அவர்களே, அருமை சகோதரர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். மூதுரையில சொன்னாங்களாம், குளத்துல தண்ணி இல்ல, கொக்கும் இல்ல, மீனும் இல்லைன்னு அதை கண்ணதாசன் எடுத்தாண்டாராம். உண்மைதான். ஆனால் அந்த பாடல் அந்த இலக்கிய தாக்கத்தால் அவருக்கு புகழை தந்ததா அல்லது அவர் பெற்ற அனுபவத்தால் புகழை தந்ததாங்கிறத நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு பல வீடுகள்ல பார்க்கிறோம், பையன் எப்படி வசனம் பேசுவான் தெரியுமா? இந்த உலகத்துல எனக்கு ஒரே எதிரி உண்டுன்னா எங்க அப்பந்தாம்பா, ஜென்ம விரோதிம்பான். பையன் பார்க்கிறான், அப்பாவுடைய பெட்டியில பணம் இருக்குன்னு வச்சுங்க, சுத்தி சுத்தி வர்றான். பணம் இல்லைன்னு வச்சுங்க, உடனே என்ன பண்றான்? பொதுவா குழந்தை பிறக்கும் போதே ஒரு வசனம் பேசுவாங்க, கொள்ளி வைக்க பிள்ளை வேணும்னு. பணம் இல்லைன்னா அவன் தூக்கிடுவான், அப்பா நான் ரெடி, கொள்ளி ரெடி, நீ எப்ப ரெடின்னு கேட்பான். இது ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே பெறக்கூடிய அனுபவம்.
அந்த அனுபவத்தை தான் கண்ணதாசன் பாடலாக்கி தந்தார். தென்னைய வச்சா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, பெத்தவர் மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே, யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. நடுவர் அவர்களே, இந்த அனுபவம் அந்த பாடலுக்கு புகழ் சேர்த்ததை தவிர சும்மா மூதரையில வந்த குளத்துல தண்ணியில கொக்கும் இல்ல மீனும் இல்லைனால் அந்த பாடலுக்கு புகழ் கிடையாது. இன்னொரு பாட்டு சொன்னார் பாத்தீங்களா, பகவத்கீதையில 19வது இதுல என்ன சொன்னாங்களா, மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் சொல்லி அந்த பாடலை, அந்த அடியை, அந்த கருத்தை ஒரு பாடலை எடுத்தாண்டு விட்டார். எனவே இலக்கிய தாக்கம்னார். என்ன பாட்டு அது? காலங்களில் அவள் வசந்தம். மாதங்களில் நான் மார்கழின்னு சொன்ன அடியினால அந்த கவிதைக்கு பெருமை இல்லை. இன்னும் சொல்ல போனால் கவி அரசர் ஆனதே காரணம் அவருடைய காதல் அனுபவம் தான். அந்த பாட்டிலே அதைத்தான் கவிஞரே சொன்னார், நான் சொல்லல, கவியரசர் கண்ணதாசன் சொன்னது. பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை, காலங்களில் அவள் வசந்தம். காதல் இல்லைன்னா கவிஞனே இல்லைங்க. அவர் எப்போதுமே ரொம்ப சாமர்த்தியசாலி தானே, தனக்கு வேண்டியதை மட்டும்தான் பாடுவார். அவள் கவிஞனாக்கினாள் என்னை, அதுதான் நாங்க அனுபவம்னு சொல்றோம். ஏன்னா அந்த காதல் அனுபவம் இல்லைன்னா இப்படி காதலில் தோல்வியும் காதலில் வெற்றியும் வந்து இப்படி வகை வகையா பாட முடியுமா நான் கேட்கிறேன். அதனாலதான் அவரே ஒரு பாட்டுல சொன்னார், என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. அவள் தான் காதலி. ஏன்னா கண்ணதாசன் உண்மையிலேயே காதலித்து காதலிலே தோல்வி கண்டவர். அந்த காதலையே எண்ணி எண்ணித்தான் பல காதல் தோல்விகளை பாடினார் என்று பார்க்கிறோம். குடும்ப அனுபவமா கேட்கவே வேண்டாம். இந்த உலகில் எவ்வளவு அனுபவங்களை பெற்றவங்க, சாதாரணமா இல்ல. ஏன்னா ஒரு பாடல்ல இலக்கிய தாக்கமும் வரணும், அதே சமயத்துல அனுபவம் வரணும். எது விஞ்சி இருக்குன்னு பார்க்கணும். வெறும் இலக்கிய தாக்கத்தை மட்டும் பார்க்க கூடாது, வெறும் அனுபவத்தை மட்டும் பார்க்க கூடாது. எவ்வளவு நம்பிக்கை அவருக்கு, வாழ்க்கையில் அவ்வளவு சோதனைகளுக்கு ஆட்பட்டவர். அப்ப எவ்வளவு நம்பிக்கை கொடுக்கிறார் பாருங்க. கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், கனி இருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருக்கும் தெய்வம், நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பினிலே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி, நமக்கு இல்லையா தம்பி, நமக்கு இல்லையா. காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா, நாலு பக்கம் வாசல் உண்டு சின்னையா, அதில் நமக்கு ஒரு வழி இல்லையா சொல்லையா. இங்கதாங்க அனுபவம். இறை அனுபவமா கேட்கவே வேண்டாம். கம்பருக்கு ஒரு சடையப்பர் என்று சொன்னால் கண்ணதாசனுக்கு ஒரு சின்னப்ப தேவர். எப்படி அதை பாடல்ல கொண்டு வந்தார் தெரியுமா? ஏன்னா அவர் வந்து விரும்பி பாடக்கூடிய தெய்வங்கள் இரண்டு, ஒன்று கந்தன், இன்னொன்று கண்ணன் பார்க்கிறோம். அந்த முருகனை பாடும்போது அந்த அனுபவத்தை கொண்டு வரார் பாருங்க. சக்தி திருமகன் முத்து குமரனை மறவேன் நான் மறவேன், பக்தி கடலென பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன், பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே, காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறு முகம், காலமெல்லாம் எனது மனம் முருகது முருகா, அதிபதியே சரவணனே அருள்நிதியே குருபரனே, மலையது நதியது அலையது கடலது சகலமும் உனதுரு கருணையில் எழுவது, வருவாய் குகனே வேலையா. மருதமலை மாமணியே முருகையா,
தேவரின் குலம் காக்கும் வேலையா மருதமலை மாமணியே முருகையா. இந்த பாட்டை கேட்டோன்னு சின்னப்ப தேவர் மகிழ்ந்து போய் பிளாங்க் சக்கையை கொடுத்து எவ்வளவு வேண்டுமோ நிரப்பிக்கொள் என்று சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? வானத்திலே வாழ்கின்ற தேவர்களை காத்தவனும் முருகப்பெருமான் தான், இப்போது சின்னப்ப தேவரை வாழ்வித்துக் கொண்டிருப்பவனும் முருகப்பெருமான் தான் பாடினாரே. அதெல்லாம் அனுபவம் இல்லாமல் வர முடியாது. அரசியல் அனுபவமா கேட்கவே வேண்டாம். ஏன்னா இவர் இல்லாத கட்சியே கிடையாது. ஒருத்தர் பார்த்து கேட்டார், கவியரசரை பார்த்து, ஏன் இப்படி அடிக்கடி கட்சி விட்டு கட்சி மாறுகிறீர்கள்? அவர் சொன்னார், நான் எங்கே கட்சி விட்டு கட்சி மாறுகிறேன், கட்சிகள் அல்லவா என்னை விட்டு சென்று கொண்டிருக்கின்றன என்று சொன்னார். அவ்வளவு அருமையா நகைச்சுவையோட பேசக்கூடியவர். ஒரு நாள் என்னாச்சுன்னா, அமெரிக்காவிலிருந்து அறிஞர் அண்ணா உடல் நலம் சரியில்லாமல் இருந்து திரும்பி வர்றார். அவரை பார்க்கணும்னு இவருக்கு ஆசை. ஆனா கருத்து வேறுபாடு காரணமா நேரடியா போய் பார்க்க மனம் இல்ல. ஆனாலும் நலம் விசாரிக்கணும். அப்பதான் தில்லானா மோகனாம்பாள் படம் எடுத்த வேளை. அதற்கு பாடல் எழுதுவது போல தன்னுடைய அனுபவத்தை எப்படி புகுத்தினார் தெரியுமா? கண்பட்டதால் உந்தன் மேனியிலே புண்பட்டதோ அதை நான் அறியேன், புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் பெண்பட்ட பாட்டை யார் அறிவார்? நலம் தானா நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா, நலம் பெற வேண்டும் நீ என்று நாளும் என் நெஞ்சில் நினைவுண்டு, இலைமறைக்காய் போல் பொருள் கொண்டு எவரும் அறியாமல் சொல் என்று. இதெல்லாம் அரசியல் அனுபவம். இப்படி அரசியல் அனுபவத்தை, உலகியல் அனுபவத்தை, காதல் அனுபவத்தை, குடும்ப அனுபவத்தை, இறை அனுபவத்தை எல்லாம் தன்னுடைய கவிதைகளிலே வார்த்தெடுத்த காரணத்தால் தான் கவியரசர் கண்ணதாசனுக்கு மிகுந்த பெருமை. இலக்கிய தாக்கம் என்பது புட்டிப்பால் என்று சொன்னால், அனுபவம் என்று சொல்லக்கூடியது தாய்ப்பால். அந்த தாய்ப்பால் தான் இன்றைக்கு அத்தனை பேருக்கும் சென்று சேர்ந்து ஒரு ஊட்டச்சத்தை, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிறக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இலக்கிய தாக்கம் தூக்கி வரும் வாகனம், அனுபவம் என்பது அதிலே ஏறி வரும் தெய்வம். இலக்கிய தாக்கம் என்பது கேப்சியூல், அனுபவ தாக்கம் என்பது அதிலே உள்ளே இருக்கிற மருந்து. இலக்கிய தாக்கம் என்பது புட்டிப்பால், அனுபவ தாக்கம் என்பது தாய்ப்பால். கவிஞன் பால் கொண்ட அன்பால் இப்படி அற்புதமாக அவனுடைய அனுபவங்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அதை ஒவ்வொரு பகுதியாக பிரித்து அழகா குடும்ப அனுபவம், காதல் அனுபவம், இறை அனுபவம், அரசியல் அனுபவம், இப்படி அனுபவம் அது ஒன்றுக்கு அனுபவத்தையே அனுபவித்திருக்கிறான் கவிஞன். அனுபவம் என்று மிக அழகாக அவர்கள் சொல்லி முடித்திருக்கிறார்கள். இனி ஒரு சிறிய சுற்று அந்தந்த அணித்தலைவர்கள் தம் அணியின் தொகுப்புரை வழங்குவார்கள். அதன்படி தமிழறிவுமணியன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய அணியின் தொகுப்புரையை வழங்குவார்கள். நடுவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய மறுவணக்கம். நண்பர்களே, பாரதி பாஸ்கர் அவர்கள் வந்தார். ஆயிழை என்ற ஒரு சொல்லை கவியரசர் கண்ணதாசன் எப்படி பிடிவாதமாக பயன்படுத்தி இருக்கிறார். அதில் எந்த காம்ப்ரமைஸுக்கும் அவர் இடம் தரவில்லை என்று அவர் சொன்னார். அப்படியெல்லாம் காம்ப்ரமைஸுக்கு இடம் தராமல் போட்ட வார்த்தை போட்டதுதான் என்று கண்ணதாசன் ஒருபோதும் சொன்னதில்லை என்று இப்போதுதான் MS விஸ்வநாதன் வாக்கு மூலமே கொடுத்துவிட்டு போயிருக்கிறார். நண்பர்களே, மாடர்ன் தியேட்டர்ஸ் TR சுந்தரம் அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிகவும் கண்டிப்பான பேர்வழி. எந்த மனிதனையும் உட்கார வைத்து பேசியதாக வரலாறு கிடையாது என்று சொல்வார்கள். திரைப்பட உலகத்தின் சர்வாதிகாரியாக திகழ்ந்தவர். அவரை நீ வா போ என்று ஏகவசனத்தில் பேசிய, அவருக்கு முன்னாலேயே சிகரெட் பிடித்த ஒரு மனிதன் உண்டென்றால் அது பாரதிதாசன் தான். அவர் TR சுந்தரம் படத்திற்கு ஒரு பாடல் எழுதுகிறார். அதில் கமழ்ந்திடும் பூக்கள் எல்லாம் என்று அவர் பதங்களை பிரயோகித்தார். இசையமைப்பாளருடைய தட்டகாரத்துக்கு அது சரியாக வரவில்லை.
கமழ்ந்திடும் பூக்கள் எல்லாம் என்ற இடம் சரியாக வரவில்லை, இதை கொஞ்சம் கவிஞரை அழைத்து மாற்றிக் கொடுங்கள் என்று கேட்டார். இசையமைப்பாளருடைய வேண்டுகோள் பாரதிதாசனுடைய செவிகளுக்கு வந்து சேர்ந்தது. உடனே பாரதிதாசன் சொன்னார், வேண்டுமென்றால் அந்த இசையமைப்பாளனை மாற்றிவிடு. நான் போட்ட ஒரு எழுத்தை கூட மாற்ற மாட்டேன், இசையமைப்பாளனை மாற்று, இல்லாவிட்டால் என்னை விட்டு விடு என்று சொன்னார். நண்பர்களே, அப்படி ஒரு பிடிவாதம் காட்டிய பாரதிதாசன் அல்ல கண்ணதாசன். அந்த கமழ்ந்திடும் பூக்கள் எல்லாம் என்ற பதங்களுக்கு அதை எளிமைப்படுத்தியது பிறகு கண்ணதாசன் தான், அதே பாரதிதாசனுடைய பாடலுக்கு. எனவே கண்ணதாசன் காம்ப்ரமைஸ் செய்யாதவர் என்பதெல்லாம் இல்லை. சாது வந்தார், அவர் மணி அடித்த பொழுது மணியை நடுவர் அடித்துக் கொண்டே இருந்தார், அவர் பேசிக்கொண்டே இருந்தார். இந்த பாராளுமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானத்தின் பொழுது சங்மா மணி அடித்துக் கொண்டே இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசிக்கொண்டே இருந்ததை நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். ஏறக்குறைய அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. சாது அவர்கள் சொன்னார், ஏதோ சில 100 பாடல்கள் அனுபவமாக இருக்கலாம், மற்றபடி பல்லாயிரம் பாடல்கள் இலக்கிய தாக்கம் தான் கிடையாது. நீங்கள் எத்தனை ஆயிரம் பாடல்கள் இலக்கிய தாக்கம் வரிசையாக சொல்வீர்கள்? சில 100 பாடல்கள் இலக்கிய தாக்கம் என்பதில் 2 கருத்தில்லை. ஆனால் பல 100 பாடல்கள் அனுபவம் தான். கேட்டால் அவர் சொல்கிறார், கம்பன் யுத்தகாண்டம் பாடினானே அனுபவமா என்று. ஆமாம். நண்பர் சாது சாரங்கபாணிக்கு சொல்கிறேன், கம்பன் எங்கோ சந்து முனையில் சிந்து பாடிய கவிஞன் அல்ல, சோழர் பரம்பரையில் இருந்த சோழ சாம்ராஜ்யத்தில் அவன் அமர்ந்திருந்து கவி பாடிய காரணத்தால் போர்க்களம் அவனுக்கு தெரியும். பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று பேசுகிறீர்களே, கலிங்கத்து பரணிக்கு இணையாக ஒரு போர் பரணி இல்லை என்று எதனாலே சொல்ல முடிகிறது? அவன் 3 சோழ மன்னர்களை நேரில் பார்த்தவன். எனவே போர்க்கள காட்சி அந்த புலவன் பார்த்திருக்க கூடும். திருத்தக்க தேவர் என்ன அனுபவித்து பாடினாரா என்று கேட்கிறீர்கள். அவன் அனுபவித்து பாடாததனால் தான் அதில் இல்லாத ஈரம், அதில் இல்லாத ரசம், அதில் இல்லாத சுவை கம்பனில் இருக்கிறது. அதனால் தான் சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளி என்று கண்ணதாசன் பேசுகிறார். அனுபவத்தை நீங்கள் நண்பர்களை ஒன்று சொல்கிறேன், இலக்கிய பாதிப்பு இல்லாத இடமே கண்ணதாசனில் கிடையாது. உங்களோடு நானும் ஒப்புக்கொள்கிறேன். எத்தனையோ காதல் பாடல்களை கண்ணதாசன் எழுதியிருக்கிறான். அவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டே போனால் நேரம் போகும். எனக்கு நிரம்ப பிடித்த, நான் இறக்கும் வரை கேட்டாலும் திரும்ப திரும்ப கேட்டாலும் சலிக்காத ஒரு காதல் பாட்டை உங்களுக்கு சொல்கிறேன். பாலும் பழமும் படத்தில் ஒரு அழகான பாட்டு. காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா. இதில் இலக்கிய தாக்கம் இருக்கிறது. காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா. கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா. அங்கே இலக்கியம் இல்லை, அனுபவம் பேசுகிறது. இந்த முதல் வரி என்னை தொடவில்லை நண்பர்களே, 2வது வரிதான் என் இருதயத்தை ஈரமாக்குகிறது. நீங்கள் முதல் நாள் காணும் புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா? முறையுடன் மணந்த கணவர் முன்னாலும் பரம்பரை நாணம் தோன்றுமா? பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் நின்றால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சன்னதி. எங்கிருந்தவன் கொண்டு வந்து போடுகிறான்? தொழுவது சுகமா? வண்ண தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா? உண்ணும் விருந்துதான் சுகமா? இல்லை, பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவது சுகம் என்பேன் யான், அறிந்தவர் அறிவாராக. அனுபவம். அந்த அனுபவத்தை கொண்டு வந்து ஒரு கதாபாத்திரத்தினுடைய அனுபவத்தோடு சேர்க்கிற பொழுது கேட்பவனுடைய அனுபவத்தோடு அது சேர்ந்து கொள்கிறது. வெற்றி எங்கேதான்? படைப்பவனுடைய அனுபவம், பாத்திரத்தின் அனுபவம், கேட்கக்கூடியவனுடைய அனுபவம், 3 அனுபவங்களின் சங்கமத்தில் இது நிகழ்கிற காரணத்தினாலேதான் இது காலங்களை வென்று வாழும். எத்தனையோ படங்கள் வருகின்றன. இந்த ஒரு நிலை ராகம் படம் வந்த பொழுது ஒவ்வொருவரும் ஓடி ஓடி பார்த்தானே, ஏன் அந்த படம் ஏன் வெற்றி பெற்றது?
காதலில் தோற்ற படம் எதுவாக இருந்தாலும் வர்த்தக ரீதியாக வெற்றி பெறுகிறது. ஏன்? இங்கே காதலில் வென்றவனை விட தோற்றவன் அதிகம். அவனவனுடைய சொந்த அனுபவத்தை சொரிந்து கொள்வதற்கு அது ஒரு சுகமான இடம் என்கிற காரணத்தால் இவன் பறந்து ஓடுகிறான். எனவே அனுபவங்கள் தான் நண்பர்களை சொல்வதென்றால் எவ்வளவோ சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் இப்பொழுது நான் சங்மாவாக அவரை மாற்ற விரும்பவில்லை. ஒன்றை மட்டும் சொல்வதற்கு அன்பு கொண்டு நடுவர் அனுமதிக்கிறேன். மொழி ஆளுமை, எதை சொல்வதானாலும் மொழி ஆளுமை. கம்யூனிச சித்தாந்தம், மார்க்சியவாதிகள் மாதக்கணக்கில் பேசலாம். அந்த பக்கம் பங்களா, இந்த பக்கம் குடிசை என்று. இந்த வர்க்க வேற்றுமைகளை பற்றி 1000 பேசலாம். 2 வரி போகிற போக்கில் கண்ணதாசன் போட்டுவிட்டு போகிறான். பசி வர அங்கே மாத்திரைகள், பட்டினியால் இங்கு யாத்திரைகள். எந்த பசி வர வேண்டும் என்பதற்காக அவன் மாளிகையிலே இருந்து மாத்திரை சாப்பிடுகிறானோ அந்த பசிக்கு உணவில்லாததனால் இவன் இறுதி யாத்திரையே செய்கிறான். 2 வர்க்க வேதத்தை 2 வரியில் கொண்டு வந்து கொடுக்கிற மொழி ஆளுமை. அந்த மொழி ஆளுமையும் இந்த வாழ்க்கை அனுபவமும் சேர்கிறது. ஒரே ஒரு பாடலை சொல்ல நடுவர் அனுமதிக்க வேண்டும். உட்கார்ந்து இந்த ஒரு பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் டிவியில் அடிக்கடி விளம்பரம் பார்த்திருப்பீர்கள். முதுகு வலியா? ஆமாம்பா. மூட்டு வலியா? ஆமாம்பா. ஜலதோஷமா? அட ஆமாம்பா. அமிர்தாஞ்சனம் தடவும். எல்லா வலிக்கும் இது சர்வரோக நிவாரணி. கண்ணதாசன் அதே மாதிரி கொடுக்கிறான். மயக்கமா? ஆமாம். ஒவ்வொருவனையும் பார்த்தவன் கேட்கிறான், இந்த சமூகத்தில் சஞ்சலமில்லாதவன் எவன்? இந்த சமுதாய வீதிகளில் சோகத்தை சுமக்காதவன் எவன்? ஒவ்வொருவனுக்குள்ளேயும் ஒரு சோகம் இருக்கிறது. எனவே ஒவ்வொருவனையும் பார்த்து கண்ணதாசன் பேசுகிறான். மயக்கமா? ஆமா. கலக்கமா? ஆமா. மனதிலே குழப்பமா? ஆமா. வாழ்க்கையில் நடுக்கமா? அட ஆமாங்க. என்ன வரிசையா நீ பட்டியல் போடுற? இதையெல்லாம் நான் ஆமாம் என்று சொன்னால் நீ என்ன செய்து விட போகிறாய்? எரிச்சல் நமக்கு வரும். நண்பர்களே, ஒரு கேள்வியை வைத்து ஒரே பாடலில் பதிலையும் தருவதை பட்டுக்கோட்டை தொடங்கினான். எவரெஸ்ட் சிகரத்திற்கு அந்த உத்தியை கொண்டு போய் உட்கார வைத்தவன் கண்ணதாசன். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். அங்கேதான் அவன் அனுபவம் இருக்கிறது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். இங்கே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். திடீரென்று ஒருவன் வந்து அறிவிக்கிறான், ஆறுமுகம் என்பவர் இங்கே இருக்கிறாரா? ஆமாம், நான் தான் ஆறுமுகம். உன் வீடு பற்றி எரிகிறது. ஐயோ, என் வீடு பற்றி எரிகிறதா என்று இவன் ஓடுகிறான். என் வீடு மற்றும் பற்றி எரிகிறது என்கிற செய்தி வருகிற பொழுது சொல்ல முடியாத சோகம் அவனுக்கு. இறைவன் நம்மை இப்படி சோதிக்கிறானே என்று. உடனே வழியில் ஒருவன் பார்க்கிறான், ஆறுமுகம், பற்றி எரிவது உன் வீடு மட்டுமல்ல, ஊரே பற்றி எரிகிறது. ஊரே எரிகிறதா? எரிகிறது. அதுதான் சைக்கலாஜிக்கல் அப்ரோச். ஊரே எரிகிறதா? நான் என் வீடு மட்டும் எரிந்து நான் ஒருவன் மட்டும் உடைமை அனைத்தும் இழந்து வீதியில் அனாதையாக நிற்கப் போகிறேன் என்ற உணர்வு வருகிற போது சோகத்தின் கனம் கூடும். வீதியில் அனாதையாக நிற்கப் போவது நான் மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்து என் சோதரர்கள் யாவரும் என்று தெரிகிற பொழுது என் சோகத்தின் கனம் குறையும். அதைத்தான் கண்ணதாசன் சொல்கிறான், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை. வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. வாடி நின்றால் ஓடுமா? வாடு. ஓடாதே. பிறகு எதற்கு வாடுகிறாய்? இவ்வளவையும் சொல்லிவிட்டு கடைசி என்ன சொல்கிறான்? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நண்பர்களே, தம்மின் மெலியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று அகமகிழ்க, குமரகுருபரர் பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? தம்மின் மெலியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று அகமகிழ்க என்ற இலக்கிய தாக்கம் வருகிறது. அதை மட்டும் சொன்னால் போதாது, அந்த இலக்கிய தாக்கத்தோடு சொந்த வாழ்வின் அனுபவம் அனைத்தையும் சேர்த்து போடுகிற பொழுது ஒரு மயக்கமா கலக்கமா என்ற பாடல் மனித சமுதாயம் உள்ளவரை வாழும். அதுதான் அவன் வெற்றி. வணக்கம், நன்றி. ராமலிங்கம் அவர்கள் இந்த வம்பினை தொடங்கி வைத்தவரே முடித்து வைக்கிறார். அவையை மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர்களே, நான் நேரிடையாக ஒரு கேள்வி கேட்டேன்.
எதிரணியினரை அதே கேள்வியைத்தான் இப்பொழுதும் கேட்கிறேன். அனுபவம் இல்லாதவன் யார்? ஆனால் கண்ணதாசனால் மட்டும் இதை எப்படி சொல்ல முடிந்தது இந்த அளவுக்கு என்பதுதான் என்னுடைய ஒரே கேள்வி. இதற்கு 3 பேரும் பதில் சொல்லவில்லை. நடுவர் அவர்களே, நீங்களாவது சொல்ல வேண்டும். யாருக்கு அனுபவம் இல்லை? தெருவிலே தெரிகிற கோயில் மாடுக்கு அனுபவம் இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் தமிழர் மணியனுடைய வீட்டு கொல்லைப்புறத்திலே மாடு மேய வருகிறது என்று வையுங்கள். கழியால் அடிப்பார் கொம்பை எடுத்து. அவர் அடிக்க மாட்டார், ஏனென்றால் ரொம்ப இரக்க மனப்பான்மை உடையவர், ஆளை விட்டுத்தான் அடிப்பார். அப்படி அடிக்கிற போது மறுநாள் அந்த மாடு அங்கு வராது. ஏன் தெரியுமா? போனா அடிப்பான் என்கிற அனுபவம். அந்த அனுபவம் வாழ்க்கையிலே உயிரினமாக கொண்ட எந்த பிறவிக்கும் அனுபவம் உண்டு. ஆனால் கண்ணதாசனால் மட்டும் ஏன் இவ்வளவு அழகாக சொல்ல முடிந்தது என்பதுதான் கேள்வி. மேடையில கோவம் வந்தா எல்லாரும் சாதாரணமா திட்டுவான். ஒருத்தர் சொல்லிட்டான், செருப்பால் அடிப்பேன். எவ்வளவு கோபம் வரும். கண்ணதாசன் இதைத்தான் சொன்னான். ஆனால் திட்டினவன் பார்த்த இன்னொரு சொல்லு கண்ணதாசன் கேட்கிறான். ஏன் தெரியுமா? பாத குரடெடுத்து 11 முறை அடிப்பேன் நான் கண்ணதாசன். செய்தி அதுதான். ஆனால் அதை இலக்கியமாக கண்ணதாசன் சொல்லுகிற போது எப்படி போய் சேருகிறது என்பதுதான். தொழுவது சுகமா, வண்ண தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா, உண்ணும் விருந்துதான் சுகமா, இல்லை பழகிய இன்பம் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவதே சுகம் என்கிறானே, அது அனுபவம் அல்ல என்றுதான் சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? அழுவது சுகம் என்று சொல்லுவது இலக்கிய தாக்கம். அழுகிறவன் எல்லாம் அது சுகம்னு சொல்றானா? நான் அழுறதுக்கே பிறந்தேன்னு இன்னும் அழுகுறான். ஆனால் அழுவது சுகம் என்று நினைக்கிறானே, அது எப்படி என்பதுதான் என்னுடைய கேள்வி. வாழ்க்கையிலே காதல் தோல்வி எல்லாருக்கும் வருகிறது. அந்த காதல் தோல்வியை ஒவ்வொருவனும் சொல்லுகிறான். ஒருதலை காதல் எப்படி வெற்றி பெற்றது எல்லாரும் போய் பார்க்கிறான், அரிப்பை சொரிந்து கொள்கிறான் என்று சொல்லுகிறீர்கள், உண்மைதான். ஆனால் அனுபவத்தை கண்ணதாசன் எப்படி சொல்லுகிறான் என்பதிலேதான் வித்தியாசப்படுகிறது. பொன்னான மனசே, பூவான மனசே, வைக்காத பொண்ணு மேல ஆசை என்று எழுதுகிறான். ஒரு பெண்ணை நேசிச்சா பிரிந்து விடுகிறேன். கண்ணதாசன் தான் எழுதுகிறான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பிரிவென்னும் துயரினிலே மூழ்க வேண்டும், பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும், அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடா ஆடு என்று ஆடவிட்டு பார்த்திருப்பேன். படுவான், துடித்திடுவான், பட்டதே போதுமென்பான், பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். எல்லோரும் காதல் தோல்வியை பாடுகிறார்கள். கண்ணதாசன் ஏன் இப்படி பாடுகிறான் என்றால் அவன் மனத்திற்குள்ளே இருக்கக்கூடிய இலக்கிய தாக்கம். நான் முதலிலேயே சொன்னேன், இந்த இலக்கியத்தை இப்படி பிழிந்து கொடுத்திருக்கிறான் என்பது அல்ல எங்கள் வாதம். கண்ணிலே நீர் எதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு என்கிற பாடலை உருகி உருகி சொன்னீர்கள். சரி, பூவிலே தேன் எதற்கு, வண்டு வந்து குடிப்பதற்கு என்கிற வரி ஒரு இலக்கியவாதி கொடுக்கிற வரி என்று நான் சொல்லுகிறேன். வண்டு வருகின்றது, மலரில் அமர்கின்றது. முத்தையா சொன்னாரே, வண்டு மலர் என்கிற உதாரணத்தை எத்தனை பாடலாசிரியன் எழுதுகிறான் என்று நான் கேட்கிறேன். ஆக அனுபவம் என்ன இருந்தாலும் நிலவை பார்த்து வானம் சொன்னதுன்னு பாடல் எழுதுகிறான். கதாநாயகன் தொடக்கூடாதுன்னு சொன்ன உடனே நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. எழுதிக்கொண்டே வருகிறவன் என்ன சொல்லுகிறான்? சொன்ன வார்த்தையும் புதியதல்ல, திருநீலகண்டரின் மனைவி சொன்னதுன்னு பாட்டு எழுதுகிறான். ஆக சினிமா பாட்டு எழுதுகிற போது கூட திருநீலகண்டர் சொன்னார் என்கிற செய்தி அவனுக்கு ஏன் வருகிறது என்று கேட்டால் மனத்திற்குள்ளே இருக்கக்கூடிய இலக்கிய தாக்கம். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. அனுபவம் தான். ஆனால் கண்ணதாசனால் தானே அதை இப்படி சொல்ல முடிந்தது. மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது. ஏன்னா பல பேருக்கு புரியறது இல்லை. அது மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா பாட்டு எழுதுகிறானே, எத்தனை அனுபவசாலி காதலை பற்றி அப்படி சொல்லுகிறான். என்ன எழுதுகிறார்? கன்னி தமிழ் தந்தது ஒரு திருவாசகம், கல்லை கனியாக்கும் உந்தன் ஒரு வாசகம். என்ன பொருள்? திருவாசகத்திற்கு உருகார்,
ஒரு வாசகத்திற்கும் உருகார். இது திருவாசகத்தினுடைய சிறப்பு. அப்ப ஒருவர் உருக வேண்டும் என்றால் திருவாசகம் முழுக்க படிக்க வேண்டும். இவன் என்ன சொல்லுகிறான்? திருவாசகத்தை முழுக்க படிச்சாதான் ஒருத்தர் உருகுவார். என் காதலியினுடைய ஒரு வாசகத்தை கேட்டாலே நான் உருகிடுவேன். கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம். உண்டென்று சொல்வதுந்தன் கண் அல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடை அல்லவா. காதலியை எப்படி பார்க்க வேண்டும்? கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேய் அல்லவா. எவ்வளவு கம்பீரமான வார்த்தைகள் கண்ணதாசனுக்கு வந்து விழுவதற்கு என்ன காரணம் என்றால் அவனுக்கு இருக்கக்கூடிய இலக்கிய தாக்கம் தான். நான் மீண்டும் மீண்டும் இந்த அவையை பார்த்து கேட்கிறேன், யாருக்கு அனுபவம் இல்லை? பேசுவது கிளியா, பெண்ணரசி மொழியா, கோயில் கொண்ட சிலையா, கொத்துமலர் கொடியா? காதலியை பார்த்து எவன் இப்படி பேச முடியும்? இன்னைக்கு ஒரு பாட்டு கேட்டேன், ஆசை கிளியேன்னு தொடங்குச்சு. நான் உடனே கண்ணதாசன் பாட்டை நினைச்சிட்டு கேட்கிறேன், ஆசை கிளியே அரை கிலோ புளியேன்னுட்டான். ஆசை கிளியே அரை கிலோ புளியே அழுகின தக்காளியேன்னு பாட்டு. அவன் அனுபவம் அதுதான். கண்ணதாஸ் பேசுவது கிளியா, பழகும் தமிழ் என்கிறான். காதலனை பழகும் தமிழே, பார்த்திபன் மகனே, அழகிய மேனி சுகமா. என்ன கேள்வி? தேசிய பாடலா எழுதுகிற இன்னைக்கு பெண் அழகா இருக்கிறன்னா என்ன எழுதுறான்? உட்டாலங்கடி செவத்த தோல் தான், உத்து பார்த்தா உள்ள தெரியுது நாயுடு காலு தானே. எதுனா உத்து பார்க்கும்? எது உத்து பார்க்கும்? மனுஷனா உத்து பார்ப்பான், நாய் உத்து பார்க்கும். அழகுன்றத சொல்ற அனுபவம் தெரியல, உட்டாலங்கடி செவத்து தோல் தான் எழுதுகிறான். கண்ணதாசன் எழுதுகிறான், உன் அழகை கண்டுகொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும். பெண்களுக்கே ஆசை என்றால் என் நிலைமை என்ன சொல்லுவேன்? கண்படுமே பிறர் கண்படுமே வெளியே வரலாமா, உன் கட்டழகான மேனியை ஊரார் கண்ணுக்கு தரலாமா? ஏன் சொல்ல முடிகிறது? அது வெறும் அனுபவம் அல்ல, அவன் உள்ளே இருக்கக்கூடிய இலக்கியவாதி பேசுகிறான். சாதாரண அனுபவம் என்ன? தெருவில் இருக்க பையன் பேசுவான், என்ன சொல்லுவான்? எந்த பெண்ணை பார்த்தாலும் ஃபிகர்னுவான். இவன் ஃபிகர் தான், சூப்பர் ஃபிகர்ன்றான். அந்தம்மாவும் சும்மா இல்ல, 7 மணிக்கு மேல நான் இன்பலட்சுமின்னுது, 6 மணிக்கு என்னவா இருக்கும்னு விளங்கல. என்ன பாட்டு எழுதுகிறீர்கள்? அனுபவம் சாதாரண அனுபவம். கண்ணதாசன் தான் எழுதுகிறான், பால் என்ற பருவமே, பழம் என்ற உருவமே, சேல் என்ற கண்களே வா, சிறு நூல் கொண்ட இடையிலே கால் பின்னும் நடையிலே நோய் தந்த பெண்மையே வா. அழகா இருக்கிறேன்றதான் கண்ணதாசன் சொல்லுகிறான், அவனும் சொல்லுகிறான். நூல் என்ற இடையிலே நோய் தந்த பெண்மை. அவள் என்ன சொல்லுகிறாள்? மதயானை வடிவமே, நடமாடும் வீரனே, மலர் போன்ற உள்ளமே வா. மதயானை வடிவம், மலர் போன்ற உள்ளம் வா. நாம் அறியாத பூமியில் தெரியாத பாதையில் இருவேறும் போகலாம் வா. அந்தம்மாவும் அதான் சொல்றா. அந்தம்மா என்ன சொல்றா? 7 மணிக்கு மேல இன்பலட்சுமின்றா. கண்ணதாசன் என்ன சொல்றான்? யாரும் அறியாத பூமியில் தெரியாத பாதையில் இருவேறும் போகலாம் வா. அவன் இலக்கியவாதி. பார்த்தேன், சிரித்தேன், படித்தேன், துடித்தேன் என்று தேன் தேன் என்று போடுகிறானே, அது இலக்கியம் இல்லாமல் என்ன? எம்எஸ்வி சொல்லவில்லை, அத்திக்காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே பாட்டு போட்ட உடனே வேண்டாம்னு சொன்ன உடனே அழுதானா கண்ணதாசன். நல்ல பாட்டுடாது, எவ்வளவு பொருள் இருக்கிறது. ஏன்? இலக்கியத்தை கொண்டு வந்து கொட்டினான். வேறு எந்த பாடலாசிரியரால் முடிந்தது? நான் மறுபடியும் கேட்கிறேன், யாருக்கு அனுபவம் இல்லை? எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா? யாரால் எழுத முடிந்தது? கண்ணதாசனுக்கு உள்ளே இருக்கிறவன் எழுதுகிறான். சாதாரணமான பாட்டு தான், ஏதாவது ஒண்ணு எழுதுனா சொல்கிறான், ஒன்றானவன் உருவில் 2ஆனவன், உருவான செந்தமிழில் 3ஆனவன், நன்றான வேதத்தில் 4ஆனவன், நமச்சிவாய என 5ஆனவன், இன்பச் சுவைகளுக்குள் 6ஆனவன், இன்னிசை பதங்களில் 7ஆனவன், சித்திக்கும் சுவைகளில் சித்திக்கும் பதங்களில் 8ஆனவன், தித்திக்கும் நவரச வித்தானவன். ஆண்டவனை பற்றி கண்ணதாசனால் இப்படி எழுத முடிகிறதே ஏன் என்பதுதான் என்னுடைய கேள்வி. உன்னை அறிந்தால் என்றானே, என்ன அனுபவம் அது? உன்னை அறிந்தால் என்பது என்ன? நோ யுவர் செல்ஃப், டை யுவர் செல்ஃப் என்று சாக்ரட்டிஸ் சொன்னதை கொண்டு வந்து கொடுக்கிறான்.
உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் வாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நான் மீண்டும் இந்த அவையை கேட்கிறேன், யாருக்கு அனுபவம் இல்லை? அனுபவ தாக்கம் யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் கண்ணதாசன் என்கிற மனிதனுக்குள்ளே இருந்த இலக்கியவாதி, இலக்கிய தாக்கம் எந்த அழுகையையும் எந்த செய்தியையும் இலக்கியமாக கொடுத்து, அவன் அழுதால் ரசிக்கிறோம், அவன் சிரித்தால் ரசிக்கிறோம், வீரம் பேசினால் ரசிக்கிறோம். இதற்கு காரணம் கண்ணதாசனுக்குள்ளே இருந்த இலக்கிய தாக்கமே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான பேச்சு. அனுபவ தாக்கம் இல்லாமல் எந்த கவிஞனாலும் பாட முடியாது. ஒரு அனுபவம் ஒருத்தனை தாக்கணும், அப்பதான் பாடவே முடியும். நம்மை போல அனுபவங்கள் அது பாட்டில் போகட்டும்னு விட்டுற முடியாது. ஒரே வரியில அழகா ஒரே பாடல்ல ஒரு வரியில இலக்கிய தாக்கம் இருக்கும், அடுத்த வரியில அனுபவம் விழுந்துரும். எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி. போயிட்டு போறான்னு என்ன நயம் தெரியுமா? அதுல நான் கீழே கிடந்தேன், எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன். நான் சும்மா கிடந்தேங்க, தூசி மாதிரி இருந்தேன், என்னை தூக்கி அங்க வச்சுட்டான். வச்சவன் அங்கேயே கூட இருக்க கூடாதா? விட்டு விட்டு சென்றானடி, தொலைஞ்சிட்டு போறான், திரும்பி வருவானே, வேறுபட்டு நின்றானடின்னா. இந்த விட்டு விட்டு சென்றான் என்பது வரையில கூட இலக்கிய தாக்கம் இருக்கு. வேறுபட்டு நின்றானடின்னு தான் அனுபவ அடி. அனுபவம் இல்லாம பேசவே முடியாது, எழுத முடியாது, எழுத்து வராது. யாருக்கு இருந்தாலும் சரிதான். இந்த பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, கற்பனை, அது கற்பனை, இலக்கிய நயம். அடுத்து கருடன் சொன்னிச்சு பாருங்க, அது அனுபவம். யாரும் இருக்கும் இடத்துல இருந்தா சௌக்கியமே, அது வாங்கின அடி. என்ன அனுபவம்? எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்தது. எங்கேயாவது முடியுமா சார்? எங்கேயாவது இந்த ஒரு அனுபவத்தை எந்த கவிஞனாவது கண்டிருக்கிறானா? நம்மளால பாடி இருக்கிறான் முன்னால பாரதி, அக்கினி குஞ்சொன்று கண்டேன். எங்கேயாவது முடியுமா சார்? நம்முடைய புலவர்களை போல புலவர்கள் எங்கும் பிறந்ததில்லை, எங்கும் பிறக்க போவதும் இல்லை. யானை வெட்கப்பட்டத ஒரு பழைய சங்ககால புலவன் பாடியிருக்கான். யானை வெட்கப்பட்டதை நீங்க கற்பனையாவது பண்ண முடியுமா சார்? இது போல மிக அழகான அந்த அனுபவங்கள் இல்லை. ஆனால் இந்த மாத்திரை யாத்திரை, பசிக்கு மாத்திரையும், பசிக்கிறவர்கள் பசிக்கு மாத்திரை அது, பசிக்கிறவர்கள் போகிற யாத்திரையும் அழகா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். இந்த ஒரு அனுபவம் ஒருத்தன் கடைபிடிச்சிட்டான்னா கவலையே பட மாட்டான் சார். பாருங்க சார், அவர் எஸ்டீம்ல பறக்கிறாரு, என் எஸ்டீம்லையும் பறக்கிறாரு. அவர் எஸ்டீம்ல பறக்கிறார், என் எஸ்டீம்ல பறக்கிறார்னா உனக்கு கீழே கோடி பேர் இருக்காண்டா, ஏன் கவலைப்படுற? உனக்கு கீழே இருக்கு, நீ போட்டதல்ல, அவன் கொடுத்த பிச்சை அவன் வச்சிருக்கான். யாருக்கு? இன்னாருக்கு இன்னதென்று அவன் வகுத்திருக்கிறான்னு பாடுறாரு ஒரு இடத்துல கவிஞர். அப்படி அனுபவம் இல்லாமல் பாட முடியுமா? இவருடைய வாதம் என்ன என்றால், இந்த கட்சியினுடைய வாதம், 1000 அனுபவம் இருக்கலாம், கண்ணதாசனை தவிர வேற யாராவது இப்படி பாடி இருக்கிறார்களா? முடியாது அப்படிங்கிறான். குழந்தை குதிக்கும் போது பாருங்க, இங்க இருந்து குதிக்க சொல்லுங்க, சின்ன பையன் குதிப்பான், வாயின்னு குதிப்பான். நீங்களும் நானும் குதிக்க மாட்டோம், குதிச்சாலும் கத்த மாட்டான். அவன் குதிக்கும் போதே அவனை அறியாம அவனுடைய உணர்ச்சியை சொல்லி முடிக்கிறான். அதான் குழந்தை. கண்ணதாசனும் குழந்தையும் ஒன்று. எப்படி வேர்ட்ஸ்வொர்த் சொன்னானோ, சைல்டு இஸ் தி ஃபாதர் ஆஃப் மேன், சைல்டு இஸ் தி ஃபாதர் ஆஃப் மேன். ஏண்டானே, குழந்தையாக இருக்கிற பொழுது நான் என்ன அனுபவங்களை எல்லாம் என்று பெற்றேனோ அவைதான் என்னுள்ளே பின்னாலே விஸ்வரூபம் எடுத்து மிகப்பெரிதாக பரிணமித்துக்கின்றன. அதான் என்னைக்கு நான் குழந்தையா இருக்கும்போது பெற்ற அனுபவங்களோ அந்த அனுபவங்கள் தான் பெருசா இருக்கு. ஆனா குழந்தையா இருந்த போது அனுபவித்திருக்கிறேன், சொல்ல முடியல. ஆனால் கவிஞனாக மாறிய பிறகு நான் கற்ற தமிழால் அவற்றை சொல்ல முடிந்திருக்கிறது. சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார். நீங்க சொல்லாத பாட்டு நான் சொல்றேன். நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். இது முடியுமா சார் யாராலையாவது? சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார். நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். எங்க முடியும்? அழுதுகிட்டு இருக்கிறான், அழுதுகிட்டே இருக்கிறான், சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதை கத்துக்கணும். நாம அழுது கொண்டு சிரிக்கவும் சிரித்துக் கொண்டு அழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கல்லை கனியாக்கும் உந்தன் ஒரு வாசகம் யாரால் சொல்ல முடிந்தது? அது தெரியுமா உங்களுக்கு ஒரு நயம்? கல்லை கனியாக்க வல்லான் காண்கிறதே திருவாசகம் தான். அவன் கல்லை கனியாக்க வல்லான் காண்கிறது திருவாசகம் தான். அப்புறம் அவள் கைகள் விழுந்தால் முள்ளும் மலராகும். இல்ல ஒன்று நான் எங்கோ படித்து எனக்கு நினைவிருக்கிறது. ஒரு கவிஞன் எதை சொன்னான் என்பது ஒன்று, எப்படி சொன்னான் என்பது ஒன்று.
அப்ப கவிஞனுக்கு எது சிறப்பு? அவனுடைய கவித்துவமும் அவனுடைய கவிதா மேன்மையும் எது சிறந்தது என்றால் அதுக்கு என்ன உரைகள்? தமிழறிவு மணியன் சொன்னதான் உரைகள். காலத்தை வென்று நிற்பதற்கு எது துணை செய்யும்? காலத்தை which the society will not willingly let die, which the society will not willingly let die. விடாது. இந்த சமூகம் கண்ணதாசனுடைய பாடலை அழிய விடாது. இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அழிய விடாது. ஒரு தமிழறிவு மணியன் போல, ஒரு ராமலிங்கம் போல, ஒரு சாது சாரங்கவாணி போல, இவர்களைப் போல பேசி பேசி அனுபவித்து மீண்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதனாலே இன்னும் அந்த சமுதாயத்தை வாழும். இதற்கு எது காரணம்? காலங்கடந்த தன்மை காரணம். அப்படியானால் அதில் இருக்கிற அனுபவங்களினாலே இது காலங்கடந்த தன்மையை கொண்டிருக்குமா அல்லது இதனுடைய இலக்கிய தாக்கத்தினாலே இருக்குமா என்று எனக்கு படுகிற வரையில் நான் சொல்கிறேன், அனுபவ தாக்கத்தை விட இலக்கிய தாக்கம் இருக்கிறதே, இதுதான் இந்த வடிவத்தினுடைய தாக்கமும் வடிவத்தினுடைய அமைப்பும் இருக்கிறதே, அதுதான் அந்த கவிஞனுக்கும் பெரும் சிறப்பை தரும், காலத்தை வென்று நிற்கக்கூடிய தன்மையும் தரும் என்பதனால் அவன் எதை சொன்னான் என்பதை விட எப்படி சொன்னான், அதனாலே தான் காலங்களை அவன் வென்று நிற்கப் போகிறான் என்பதை சொல்லி தமிழறிவு மணியன் அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும். அவருடைய அணியினரும் மிக அருமையாக பேசினீர்கள். ரொம்ப அருமையாக பேசினால் நான் இப்படித்தான் முடிவு சொல்வேன் என்று சொல்லி என்னை மன்னிக்கும்படி சொல்லி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.